ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th புக்ல யூனிட் 7ல பாத்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம். ஸோ 11th எக்கனாமி புக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த புக்ல பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 7 இந்திய பொருளாதாரம்னு இருக்கும். ஸோ இந்த பாடம் முழுவதுமா இந்த வீடியோல நம்ம ஃபுல்லாவே பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் பெருசா தான் இருக்கும், இருந்தாலுமே நிறைய இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கும். ஸோ தெளிவா ஃபுல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த லைன் படிச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க, யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. டிஜிட்டல் பொருளாதாரம், அதாவது இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் ஆகும் அப்படின்னு யாரு சொல்லியிருக்காங்கன்னா சிஇஓ, கூகுள் சிஇஓ இருக்கார் இல்லையா, சுந்தர் பிச்சை தான் சொல்லியிருக்காரு. ஸோ எதுல, இலக்கமுறை அதாவது டிஜிட்டல் பொருளாதாரத்துல இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ அடுத்து வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்பதன் பொருள். ஸோ பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், முதல்ல அது ரெண்டுக்கான வேறுபாடு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா நீங்க இதை புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நாடு இருக்கு அப்படின்னா அந்த நாட்டோட வருமானத்தை அளவிடுறோம் அப்படின்னா, ஓகேங்களா, சோ அந்த வருமானத்தை அளவிட்டு அது வளருதா இல்ல கம்மியாகுதா அதை பொறுத்து நம்ம வந்து கால்குலேட் பண்றதா பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாட்டோட வருமானத்தால அளவிடுறதுதான் பொருளாதார வளர்ச்சி. இதுவே பொருளாதார முன்னேற்றம் அப்படி இல்லைன்னா பொருளாதார மேம்பாடு, இந்த மாதிரி எப்படி வேணா சொல்லலாம். பொருளாதார முன்னேற்றம் இல்லைன்னா மேம்பாடுன்னு சொல்லலாம். சோ இது என்ன அப்படின்னா உயர்ந்த வருவாய், தரமான கல்வி, நல்ல உடல் நலம், அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து, குறைந்த வறுமை, நிலைத்த சம வாய்ப்பு, இது எல்லாத்தையும் சொல்லலாம். சுருக்கமா சொல்ல போனா பணத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய முன்னேற்றத்தை தான் சொல்றதுதான் பொருளாதார முன்னேற்றம், அப்படி இல்லைன்னா மேம்பாடுன்னு சொல்றது. ஓகேவா? சோ பணம் மட்டும் சொன்னோம்னா அது பொருளாதார வளர்ச்சி, பணத்தை தவிர மீதிய சொன்னோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், அதை பொருளாதார முன்னேற்றம் இல்லைன்னா பொருளாதார மேம்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, உயர்ந்த வருவாய், தரமான கல்வின்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி அந்த பொருளாதார முன்னேற்றத்துக்கும் பொருளாதார மேம்பாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தவங்க டெஃபினேஷன் கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். பணத்தை வச்சு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அது பொருளாதார வளர்ச்சி, பணத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய அந்த முன்னேற்றத்தை வச்சு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அது பொருளாதார முன்னேற்றம். புரிஞ்சதுங்களா? சோ இப்ப நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது பொதுவாக அந்நாட்டின் வருமானத்தால் அளவிடப்பட்டாலும் அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியாலேயே குறிப்பிடப்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா ஜிடிபி அப்படின்னு சொல்லலாம். ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி நிலை பண்டங்கள் அதுக்கப்புறம் பணிகளோட மொத்த அந்த சந்தை மதிப்பை குறிக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது பொதுவா அந்த நாட்டோட வருமானத்தை தான் அளவிடுவோம். இருந்தாலுமே என்ன சொல்றாங்க, அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியாலேயே குறிப்பிடப்படுகிறது, ஜிடிபியால தான் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜிடிபி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி நிலை பண்டங்கள். ஓகேவா? இறுதி நிலை பண்டங்கள் அப்படின்னா ஃபைனல் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அரைகுறையா இது மெட்டீரியல் கிடையாது, ஃபுல் குட்ஸ். ஓகேவா? சோ முழுவதுமாக ஃபுல்லாவே கம்ப்ளீட்டான ஒரு குட்ஸ், அததான் இறுதி நிலை பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பு, சந்தை மதிப்புனாலும் பண மதிப்புனாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ பணிகளோட மொத்த பண மதிப்பை குறிப்பிடறதா பாத்தீங்க அப்படின்னா அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பணிகள் அப்படின்னா சேவைகளை குறிக்கும், அதாவது இசை, மருத்துவ சேவை, கல்வி சேவை, இந்த மாதிரி. ஓகேங்களா? சோ வேலை செய்யறாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி சேவைகளை சொல்றதா பணிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதை பத்தின நம்ம ஃபுல் டீடைல் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோல பார்த்திருப்போம். ஓகேங்களா? சோ பண்டங்கள்னா என்ன, பணிகள்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, இதோட முக்கியத்துவம் என்ன, அதோட வகைகள் என்ன, இதோட வகைகள் என்ன, இதெல்லாமே டீடைல் நம்ம பொருளாதாரம், பேரியல் பொருளாதாரம் பார்த்தோம் இல்லையா, சோ அந்த இடத்துல நம்ம ஃபுல்லாவே பார்த்திருப்போம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் என்பது பொதுவாக அந்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் மட்டுமே குறிப்பிடப்படுவதின்றி, சோ இங்க பாருங்க, இங்க அதுல குறிப்பிடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது போக அந்நாட்டு மக்களின் உயர்ந்த வாழ்க்கை தரம் அல்லது மக்களின் நலவாழ்வையும் உள்ளடக்கியதாகும். ஓகேவா? சோ அதாவது பணத்தை மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா எதை எடுத்துக்கிறாங்க, அந்த அதுல வாழக்கூடிய மக்களோட வாழ்க்கை தரம், அவங்களோட நலவாழ்வு, இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான் என்னன்னு சொல்றாங்க, பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, முன்னேற்றம்னா பணத்தை மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க, மத்ததையும் சேர்த்துக்குவாங்க. ஓகேவா? சோ ஆனா வளர்ச்சி அப்படிங்கிறது பணத்தை மட்டும் எடுத்துக்க.
அடுத்து, ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் என்பது மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க்கை தர குறியீடு PQLI அப்படின்னா பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHI அப்படின்னா கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இப்ப மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நாட்டோட மக்களோட வாழ்க்கை தரம் இருக்கு இல்லையா, வாழ்க்கை தரம், கல்வி, வருமானம், இந்த அளவீடுகளை உள்ளடக்கிய ஒரு ஒருங்கிணைந்த குறியீடு தான் பாத்தீங்க அப்படின்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு. என்னென்ன வரும்? வாழ்க்கை தரம், அதுக்கப்புறம் கல்வி, அதுக்கப்புறம் வருமானம். இந்த அளவீடுகளை உள்ளடக்கியதுதான் இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு. ஓகேவா? அடுத்து, வாழ்க்கை தர குறியீடு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நாட்டின் வாழ்க்கை தரம் அல்லது நல்வாழ்வை அளவிடுவதற்கு ஒரு முயற்சி. சோ வாழ்க்கை தரம் அல்லது நல்வாழ்வு அத சொல்றதுதான் பாத்தீங்கன்னா வாழ்க்கை தர குறியீடு. இத 3 புள்ளி விவரங்களா சொல்லலாம். என்னென்ன அப்படின்னா அந்த 3 புள்ளி விவரங்களோட சராசரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன அப்படின்னா பாருங்க, அடிப்படை எழுத்தறிவு விகிதம், குழந்தை இறப்பு, 1 வயதில் ஆயுட்காலம். இந்த 3ஓட சராசரி தான் வாழ்க்கை தர குறியீடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னா என்ன அப்படின்னா பூடான் இருக்கு இல்லையா, சோ பூடான் அரசாங்கத்தால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தத்துவம் அல்லது அளவீட்டு முறைதான் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. ஓகேவா? சோ பூடான் அரசாங்கத்தால் பயன்படுத்தப்படும் ஒரு தத்துவம் அல்லது அளவீட்டு முறை. இது பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் தொகையோட கூட்டு மகிழ்ச்சி அல்லது நல்வாழ்வை அளவிட பயன்படும் குறியீடு. இது எல்லாமே எதைதான் சொல்லுது? மக்களோட வாழ்க்கை தரத்தையும் நல்வாழ்வையும் கண்டிப்பா ஏதோ ஒண்ணுல இன்க்ளூட் பண்ணி இருக்கு. ஓகேவா? என்னென்ன? மனிதவள மேம்பாட்டு குறியீடு, வாழ்க்கை தர குறியீடு, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. இது எல்லாமே மக்களோட வாழ்க்கை தரத்தோட அளவீடுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு அதாவது GNHI அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்? பூடான் அரசாங்கத்தால் பயன்படுத்தப்படும் ஒரு தத்துவம் இல்லைன்னா அளவீட்டு முறைன்னு பார்த்தோம் இல்லையா, அது என்ற தொடர் 1972ஆம் ஆண்டு பூடான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சுக் என்பவரால் உருவாக்கப்பட்டது. சோ இந்த நேம் பாத்துக்கோங்க, யாரால உருவாக்கப்பட்டது, எந்த இயர் உருவாக்கப்பட்டது, என்ன வார்த்தை அப்படிங்கறத பாத்துக்கோங்க, எந்த நாடு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஓகேவா? இது நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. அப்ப மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கிற அந்த தொடர் பாத்தீங்க அப்படின்னா 1972ல பூடான் நாட்டோட 4வது மன்னர் ஜிக்மே சிங்கே வாங்சுக் அப்படிங்கிறவரால உருவாக்கப்பட்டது. இது நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஓகேவா? அடுத்து, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் அடிப்படையிலேயே உலக நாடுகள், சோ வளர்ச்சி அதுக்கப்புறம் முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், இந்த அடிப்படையில தான் உலக நாடுகளை வளர்ந்த நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க. ஓகேங்களா? சோ வளர்ந்த நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் அப்படின்னு எதை வச்சு சொல்றாங்க? பொருளாதார வளர்ச்சியையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் வச்சு சொல்றாங்க. அது ரெண்டு என்ன அப்படிங்கறத நம்ம முன்னாடிதான் பார்த்தோம் இல்லையா? வளர்ந்த பொருளாதார நாடுகள் அப்படிங்கிறது தொழில்மயமான வளங்களை முழுமையாக பயன்படுத்தும் நாடுகளை குறிக்கும். அதாவது அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய வளத்தை முழுமையா அவங்களுக்கு பயன்படுத்திக்கிறாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி சொல்றவங்களதான் என்ன சொல்லுவோம்? வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான், இவங்க எல்லாமே என்னது? வளர்ந்த நாடுகள். வளர்ந்த நாடுகள் என்பவை முழுமையாக பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள் என்று குறிப்பிடப்படுகின்றன. அப்ப முழுமையாக எதுல முன்னேறி இருக்கும்? பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கும் நாடுகளை வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். மாறாக தன் வளங்களான நிலம், சுரங்கள், உழைப்பாளர்கள் ஆகியவற்றை முழுமையாக பயன்படுத்தாத நாடுகளை, அதாவது குறைந்த தலா வருவாய், ஓகேவா, சோ அவங்க கிட்ட இருக்க வளங்களை முழுசா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வளர்ந்த நாடுகள். முழுசா பயன்படுத்திக்கல அப்படின்னா அவங்க வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள். ஓகேவா? சோ எக்ஸாம்பிளா சொல்லணும்னா குறைந்த தலா வருவாய் அப்படி இல்லைன்னா தனிநபர் வருவாய், அப்படி இல்லைன்னா நபர் வரி வருமானம், அந்த மாதிரி 3 வகையா
மாதிரியா சொல்லலாம். ஓகேவா? சோ தலா வருவாய் சொல்லலாம், இல்லைன்னா தனிநபர் வருவாய்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா நபர் வரி வருமானம் அப்படின்னு 3ஆ சொல்லலாம். இது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா, சோ அவங்களோட வாழ்க்கை தரத்தை உணர்த்தக்கூடிய ஒரு பொருளாதார கருவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ இது ஒரு நாட்டோட மக்களோட வாழ்க்கை தரத்தை உணர்த்தக்கூடிய ஒரு பொருளாதார கருவி. அப்ப தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்கு இல்லையா, அதை டிவைடட் பை மொத்த மக்கள் தொகை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிரும். சோ மொத்த உள்நாட்டு உற்பத்தி டிவைடட் பை மொத்த மக்கள் தொகை போட்டீங்க அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு தலா வருமானம் இல்லைன்னா தனிநபர் வருமானம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்து வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேசியா, இது எல்லாமே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள். இந்நாடுகளை எந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னா முன்னேற்றம் அடையாத, வளர்ச்சி குன்றிய, பின்தங்கிய மற்றும் 3ஆம் உலக நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லலாம். ஓகேவா? முன்னேற்றம் அடையாத நாடுகள், வளர்ச்சி குன்றிய நாடுகள், பின்தங்கிய நாடுகள், 3ஆம் உலக நாடுகள், இந்த மாதிரி எல்லாம் எதை சொல்லலாம்? அதாவது வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளை நம்ம சொல்லலாம். அடுத்து இந்திய பொருளாதாரம் பாருங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஜிடிபி தர வரிசையில 2016 முதல் 10 நாடுகள் பாருங்க. ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, 2வது சீனா, 3வது ஜப்பான், 4வது ஜெர்மன், 5வது இங்கிலாந்து, 6வது பிரான்ஸ், 7வது இந்தியா. 7வது இடத்துல இந்தியா இருக்கு, 8வது இட்டாலி, 9வது பிரேசில், 10வது பாத்தீங்கன்னா கனடா. ஓகேவா? அப்ப நம்ம எங்க இருக்கோம்? 7வது இடத்துல இருக்கோம். பாருங்க, உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? 7வது இடத்துல இருக்கு. இந்தியா 7வது இடத்தை பிடித்திருக்கிறது. தொழில்மயமாதல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளில் 7% பொருளாதார வளர்ச்சியுடன் ஒரு வலுவான இடத்தை அமர்ந்திருக்கிறது. ஓகேவா? அதாவது நம்மளோட இந்தியா 7வது இடத்துல இருக்கு. எதுல? ஜிடிபில 2016 கணக்கின்படி இந்தியா 7வது இடத்தில் இருக்கிறது. நமது வளர்ச்சி விகிதம் நீடித்ததாகவும் நிலையானதாகவும் இருப்பதுடன் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பெருமளவில் கொண்டிருந்தாலும் சில பின்தங்கி இருப்பதற்கான அறிகுறிகளும் காணப்படுகிறது. ஓகேவா? நம்ம முன்னாடி இருந்தாலுமே ஒரு சில இடத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய அறிகுறிகளும் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து முன்னேறிய நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த முன்னேறிய நாடுகளோட இயல்புகள் ஒரு 12 சொல்லியிருக்காங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்ன இயல்புகள்? உயர்ந்த நாட்டு வருமான வளர்ச்சி, உயர்ந்த தனிநபர் வருமானம், உயர்ந்த வாழ்க்கை தரம், முழு வேலை வாய்ப்பு, தொழில்துறையின் ஆதிக்கம், உயர் தொழில்நுட்பம், தொழிற்செறிவு, அதிக நுகர்ச்சி நிலை, அதிக நகர்மயமாதல், சீரிய பொருளாதார வளர்ச்சி, சமுதாய சமத்துவம், பாலின சமத்துவம் மற்றும் மிக குறைந்த வருமான நிலை, மிக குறைந்த வறுமை நிலை, அரசியல் நிலைத்தன்மை மற்றும் நல்ல ஆட்சி. இந்த 12ம் பாத்தீங்க அப்படின்னா முன்னேறிய நாடுகளோட இயல்புகளா இருக்கு. ஓகேவா? உயர்ந்த நாட்டு வருமான வளர்ச்சி இருக்கு, தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கு, வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு, முழுசா எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு இருக்கு, வேலை வாய்ப்பின்மை இல்ல, தொழில்துறையில ஆதிக்கம் செலுத்திருக்காங்க, உயர் தொழில்நுட்பம் இருக்கு, தொழில்ல அதிக செறிவு இருக்கு, அதிக நுகர்ச்சி செய்யறாங்க. அதிக நுகர்ச்சின்னா அவங்க நாட்டுக்குள்ள இருக்கிறது அவங்களே வாங்கிக்கிறது. ஓகேவா? அதாவது வெளியில இருந்து வாங்காம அவங்க நாட்டுல விளைக்கிறது அல்ல அவங்க நாட்டுல உற்பத்தி செய்யறது அவங்களே வாங்கிக்கிறது தான். அவங்களுக்கு தேவையானது அவங்களே உற்பத்தி செஞ்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து அதிக நகர்மயமாதல், நகரத்துக்கு வர்றது கிராமத்துல இருந்து. அடுத்து பாத்தீங்கன்னா சீரிய பொருளாதார வளர்ச்சி இருக்கிறது, அரசியல் நிலைத்தன்மை இருக்கிறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா முன்னேறிய நாடுகளோட இயல்புகள் 12 இருக்கு. அடுத்து இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள் என்னென்ன பாருங்க. இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, பொதுத்துறையும் தனியார் துறையும் சேர்ந்து இருக்கிறது தான் கலப்பு பொருளாதாரம். ஓகேவா? இந்திய பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஓகேவா? ஏன்னா அதுல பொதுத்துறையும் இருக்கும், தனியார் துறையும் இருக்கும். இதன் பொருள் தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து சீரிய முறையில் செயல்படுவது. ஒருபுறம் மிக முக்கியமான அடிப்படை மற்றும் கனரக தொழில்கள் பொதுத்துறையால் நிர்வகிக்கப்படுகின்றன. அப்ப பொதுத்துறையால் என்னென்ன இருக்கு? மிக முக்கியமான அடிப்படை மற்றும் கனரக தொழில்கள் பொதுத்துறையால் நிர்வகிக்கப்படுகின்றன. அதே சமயம்
பொருளாதார தாராளமயமாக்கலின் விளைவாக தனியார் துறையின் வளர்ச்சி முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அப்ப பொருளாதார தாராளமயமாக்கல்ல அது என்ன இருக்கு? தனியார் துறை முக்கியத்துவம் பெற்றிருக்கு. இதனால் தனியார் துறையும் பொதுத்துறையும் ஒரே கட்டமைப்பின் கீழ் இணைந்து செயல்பட ஏதுவாகின்றது. அப்ப பொதுத்துறையும் தனியார் துறையும் சேர்ந்து செயல்படுது அப்படின்னாலே அந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கும்? கலப்பு பொருளாதாரம் இருக்கும். சோ கலப்பு பொருளாதாரத்திற்கு இந்தியா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து வேளாண்மை முக்கிய பங்கு. இந்தியால உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை தான் மிக முக்கிய தொழில். இதுல 60% மக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க? வேளாண்மையில ஈடுபடுறாங்க. ஓகேவா? சோ இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழில் செய்து வருவதால் அது பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவில் 60% மக்கள் தங்கள் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். வேளாண்மைனா என்ன? விவசாயம் செய்யறது தான் இல்லையா? கோதுமை, அரிசி, பருத்தி, கரும்பு, பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இந்த மாதிரிலாம் உற்பத்தி செய்யறதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? வேளாண்மை அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வேளாண்மை சார்ந்த தொழில்கள்லாம் அப்படின்னா என்ன அப்படின்னா தாவரங்கள், விலங்குகள்ல இருந்து பெறப்பட்ட விவசாய உள்ளீடுகள் இருக்கு இல்லையா? அதாவது மூலப்பொருட்களை வச்சு பதப்படுத்தி அதை வந்து சந்தைப்படுத்தி, ஓகேவா? சோ அதுல இருந்து பொருட்கள் தயாரிக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை சார்ந்த தொழில்கள். வேளாண்மையில இருந்து வரக்கூடிய பொருட்களை வச்சு அதை வந்து என்ன பண்ணுவாங்க? ரா மெட்டீரியலா வச்சு இன்னொரு பொருள் தயாரிக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை சார்ந்த தொழில்கள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா அந்த இதெல்லாமே, ஓகேவா? சோ சர்க்கரை தயாரிக்கிறது, காகிதம் தயாரிக்கிறது, தோல் தயாரிக்கிறது, ரப்பர், உயிரி பொருட்கள், அரிசி ஆலைகள், ஊறுகாய், ஜாம், சிப்ஸ் இந்த மாதிரிலாம் தயாரிக்கிறது எல்லாமே என்னது? தேநீர், காப்பி இந்த மாதிரிலாம் வர்றது எல்லாமே வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகள். அப்ப 60% மக்கள் வேளாண்மையிலும் வேளாண்மை சார்ந்த தொழில்களிலும் ஈடுபடுகிறார்கள். இந்தியாவில் 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையிலிருந்தே கிடைக்கிறது. சோ 17% எங்க இருந்து கிடைக்குது? மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண்மை துறையில இருந்தே கிடைக்குது. ஓகேவா? சோ G20ல இருக்கக்கூடிய நாடுகள், G20னா மொத்தம் 20 நாடுகள் இருக்கும். பாருங்க என்னென்ன நாடுகள் அப்படின்னு: அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, ஐரோப்பிய ஒன்றியம், பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, இத்தாலி, ஜப்பான், மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, தெற்கு ஆப்பிரிக்கா, தெற்கு கொரியா, துருக்கி, இங்கிலாந்து, அமெரிக்கா இந்த 20 நாடுகளும் G20ல் உள்ள உலக நாடுகள். ஓகேவா? இப்ப பாருங்க மீதியை பார்க்கலாம். சோ 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி எதுல இருந்து வருது? வேளாண்மையில இருந்து வருது. ஓகேவா? சோ பசுமை புரட்சி மற்றும் பசுமை மாறா புரட்சி அப்படிங்கிறது அதுக்கப்புறம் உயிரி தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளால் வேளாண்மையில் தன்னிறைவு அடைந்ததுடன் அல்லாமல் உபரி உற்பத்தி அடைந்துள்ளது. சோ பசுமை புரட்சி, பசுமை மாறா புரட்சி இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது என்ன சொல்றதுன்னா அதை வந்து விதையை வந்து உங்களுக்கு இது பண்றது, விவசாயத்தை வந்து அதிகரிக்கிறது, விவசாயத்துல இருந்து வரக்கூடிய பொருள்களை அதிகரிக்கிறது, இந்த மாதிரி அந்த உபரியை அதிகரிக்கிறது. ஓகேவா? சோ இந்த மாதிரி அதுக்கான புரட்சிகள் செஞ்சதுதான் பாத்தீங்கன்னா பசுமை புரட்சி, பசுமை மாறா புரட்சி அப்படின்லாம் சொல்லுவோம். ஓகேவா? சோ அது எந்த மாதிரி வச்சு உபரி உற்பத்தி அடைஞ்சிருக்கு. பழங்கள், காய்கறிகள், வாசனை பொருட்கள், தாவர எண்ணெய்கள், புகையிலை, விலங்குகளின் தோல் போன்ற இந்திய வேளாண் பொருட்கள் பன்னாட்டு வாணிபத்தின் மூலம் நமது பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கின்றன. அப்ப இது எல்லாமே வெளிநாட்டுல அதிகமாக விலை போகக்கூடியது. ஓகேங்களா? சோ பாத்தீங்கன்னா பழங்கள், காய்கறிகள், வாசனை பொருட்கள், தாவர எண்ணெய், புகையிலை, விலங்குகளின் தோல். ஓகேவா? அடுத்து வளர்ந்து வரும் சந்தை. முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளுக்கிடையே இந்தியாவின் சந்தை பிற நாடுகளுக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கி வருகிறது. சோ முன்னேறி வந்துட்டு இருக்க நாடுகள்ல நம்மளதும் ஒண்ணுதான் இல்லையா? சோ அது போக பாத்தீங்கன்னா இது நாம வந்து பல நாடுகளுக்கு வாய்ப்புகளை வழங்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ நிலைத்த உள்நாட்டு உற்பத்தியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருப்பதால் பிற நாடுகள் வெளிநாட்டு நேரடி முதலீடு மற்றும் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் வழியாக முதலீடு செய்ய பெரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். சோ FDI அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், FII அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா இந்தியாவில முதலீடு செய்யக்கூடிய வெளிநாட்டு முதலீட்டாளர்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? FDI, FII அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது இன்னொரு வகையில் இந்திய பொருளாதாரம் வலிமையாக மாறுவதற்கு உதவி செய்கிறது. இந்தியா குறைந்த முதலீட்டில் குறைவான இடர்பாட்டு காரணிகளால் அதிகமான வளர்ச்சி சாத்தியங்களை கொண்டுதலால் நம் நாடு வேகமாக வளர்ந்து சந்தையாக மாறி வருகிறது. சோ எல்லா வகையிலும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாடு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு. ஓகேவா? சோ அது வந்து வேளாண்மையா இருக்கட்டும், தொழில்துறையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வளர்ந்து வரும் பொருளாதாரம். உலக பொருளாதாரத்தில் மொத்த
உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி. ஓகேவா? சோ இதுல 7வது இடத்திலையும் வாங்கும் சக்தியில் பிபிபி 3வது இடத்தையும் பெற்றுள்ளது. சோ ஜிடிபி அப்படின்னா பார்த்தாச்சு இல்லையா? சோ ட்ரிபிள் பி அப்படின்னா என்ன அப்படின்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படிங்கிறது தான் ட்ரிபிள் பி. ஜிடிபியில 7வது இடத்துலயும் வாங்கும் சக்தி ட்ரிபிள் பில பாத்தீங்கன்னா 3வது இடத்துலயும் இருக்கு. ஓகேவா? சோ விரைந்த பொருளாதார வளர்ச்சியின் விளைவாக இந்திய பொருளாதாரம் G20 நாடுகளில் இடம்பெற்றுள்ளது. அப்ப விரைவான அந்த பொருளாதார வளர்ச்சியினாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், G20 நாடுல 20 நாடுகள்ல ஒரு நாடா நம்மளும் இருக்கோம். ஓகேவா? வேகமாக வளரும் பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் அதிக நிலையான வளர்ச்சியினை கொண்டது. 2016-17 சீன மக்கள் குடியரசு நாட்டிற்கு அடுத்தபடியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.1% பெற்றதன் வாயிலாக உலகின் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளுக்கிடையே இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதை காட்டுகிறது. சோ இந்த இடத்துல எப்பயுமே பார்த்துக்கணும், அந்த வருஷம் இந்த மாதிரி பெர்சன்டேஜ் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை தனியா நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ மத்தபடி பாயிண்ட்ஸா இருக்கிறது எல்லாமே நோட் பண்ணலனா கூட அந்த வருஷம் ஏதாவது நம்பர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட் அஃபர்ஸ்டபில கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா நீட்டா அப்படியே நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் எப்பயுமே, அதாவது நீங்க வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரிவிஷன் பண்ணும்போது எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயும் மறக்காம இருக்கு. ஓகேவா? ஸோ 2016-17 சீனாக்கு அடுத்தபடியா 7.1% வாங்கினதால நம்ம எந்த இடத்துல இருக்கோம், இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வருகிறது அப்படிங்கிற அந்த இதை நம்ம உறுதிப்படுத்தி இருக்கோம். ஓகேவா? அடுத்து வேகமாக வளரும் பணிகள் துறை. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு பணிகள் துறையின் பங்களிப்பாகும். சோ பணிகள் துறைனா என்ன, சேவை துறை அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சோ பணிகளோட வகைகள் என்ன, முக்கியத்துவம் என்ன, இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல கிளாஸ்லயே பார்த்தாச்சுங்களா? அந்த கிளாஸ்லாம் நீங்க பார்க்கலன்னா பாருங்க, அப்பதான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பம், பிபிஓ போன்ற தொழில்நுட்ப சேவைகள் பேரளவு வளர்ச்சி பெற்றுள்ளன. இவை பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கின்றன. இத்தகைய வளர்ந்து வரும் பணிகள் துறைகள் நாட்டை உலக அளவில் கொண்டு செல்லவும் மற்றும் பணிகள் துறையின் பிரிவுகளை உலகம் முழுவதும் பரவ செய்யவும் துணை நிற்கின்றன. சோ பிபிஓ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லுவோம். பிபிஓ அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியக்கூடியது, அந்த ஹெட்போன் போட்டுட்டு எல்லாரும் பேசுவாங்க இல்லையா? சோ அந்த இதுதான். சோ என்ன சொல்லுவோம், பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தகவல் தொழில்நுட்பத்தாலையும் பிபிஓவாலையும் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப சேவைகள் பேரளவு வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. அப்ப பணிகள் துறையும் வேகமாக வளர்ந்து வருகிறது. ஸோ வேளாண் துறை வளர்ந்து வருது, தொழில்துறை வளர்ந்து வருது, வேகமாக பணிகள் துறை வளர்ந்து வருது, வேகமாக பொருளாதாரம் வளர்ந்து வருது. அப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ந்து வர்றதால நம்ம வேகமாக வளர்ந்து வரும் நாடுகள்ல நம்ம இருக்கோம். ஓகேவா? அடுத்து பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. உள்நாட்டு நுகர்ச்சி அப்படின்னா என்னன்னா, நம்ம நாட்டுல நமக்கு தேவையானதை நம்மளே தயாரிச்சு நம்மளே யூஸ் பண்ணிக்கிறது தான் உள்நாட்டு நுகர்ச்சி. ஓகேவா? நமது நாட்டின் வேகமான பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதால் உள்நாட்டு நுகர்வுப் பொருட்களை வாங்குவது பெருமளவு அதிகரித்திருக்கிறது. வாழ்க்கை தரம் உயர்ந்ததால் மக்களின் வாழ்க்கை முறை மாறியுள்ளது. ஓகேவா? சோ அதாவது உள்நாட்டு நுகர்ச்சி அப்படின்னா என்ன சொன்னேன், நமக்கு தேவையானதை நம்மளே தயாரிச்சுக்கிறது, அது போக நமக்கு தயாரிச்சது நம்மளே வாங்கிக்கிறது, இதுதான். ஓகேவா? அடுத்து நகர பகுதியின் விரைவான வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சிக்கான அறிகுறிகளில் நகரமயமாதல் முக்கிய அறிகுறியாகும். சுதந்திரத்துக்கு பின்னர் நகர்ப்புறங்கள் விரைவான வளர்ச்சி பெற்று வருகின்றன. மேம்பட்ட போக்குவரத்து மற்றும் தொடர்புகள், கல்வி மற்றும் சுகாதார வசதிகள் நகரமயமாதலை மேலும் விரிவுபடுத்துகின்றன. அப்ப நகர பகுதிகளோட விரைவான வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எதுல, இந்திய பொருளாதாரத்தோட பலத்துல முக்கியமான ஒண்ணு. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்திய பொருளாதாரத்தோட பலத்துல 8வது பாயிண்ட். ஓகேவா? சோ நகரப்பகுதியின் விரைவான வளர்ச்சி. சுதந்திரத்துக்கு அப்புறம் நகரப்புறங்கள் வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஓகேவா? அடுத்து நிலையான பேரளவு பொருளாதாரம். உலக நாடுகளில் இந்தியா ஒரு நிலைத்த பேரளவு பொருளாதார நாடு என்பதை தொடர்ந்து நிரூபித்து வருவதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. அதை அடுத்து பாத்தீங்கன்னா பொருளாதார ஆய்வறிக்கை இருக்கு இல்லையா, அதாவது பொருளாதார ஆய்வறிக்கை இந்திய பொருளாதாரத்தை என்ன சொல்லுது அப்படின்னா, நிலைத்த, உறுதி வாய்ந்த, சிறந்த எதிர்காலம் கொண்ட,
பேரியல் பொருளாதாரத்தின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. பொருளாதார ஆய்வறிக்கை இந்திய பொருளாதாரத்தை நிலைத்த, உறுதி வாய்ந்த, சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்தின் சொர்க்கம் அப்படின்னு குறிப்பிடுது. பொருளாதார ஆய்வறிக்கையின்படி பாத்தீங்க அப்படின்னா 2014-15 மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வீதம் 8% இருக்கும் அப்படின்னு நிர்ணயிச்சிருந்தாங்க. இருந்தாலுமே அது 7.6 தான் இருந்தது. ஓகேவா? சோ அப்படி இருந்தாலுமே அது நிலையான பேரளவு பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளது அப்படின்னு சொல்லி, அதாவது 8 தான், 8 அவங்க நிர்ணயிச்சிருந்தாங்க. 7.6 தான் வந்திருக்கு. 0.4 கம்மியா தான் இருக்கு. இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா அதை அவங்க இழப்பு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஓகேவா? சோ நியர்லி பக்கத்துல வந்துட்டோம் இல்லையா? அப்ப என்ன ஆச்சு, ஒரு நிலையான பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்ப அவங்க ஒரு பிக்ஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த இப்ப ஒரு 10 ரூபா இல்ல ஒரு 10,000 ரூபாய் இந்த மாசம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஒரு 9,800 ரூபாய் 9,500 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, அந்த 500 ரூபாய் கம்மி, 500 ரூபாய் லாஸ், அவ்வளவு சம்பாதிக்க முடியல அப்படின்லாம் யோசிக்க கூடாது. நம்ம பக்கத்துல வந்துட்டோம் இல்லையா? அப்ப நம்ம ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ரேஞ்சில நம்ம இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த ரேஞ்சிலேயே நம்ம இருக்கிறதால அதை நிலையா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? அடுத்து மக்கள் தொகை பகுப்பு. இந்திய மனித வளம் இளைஞர்களால் நிரம்பியுள்ளது. இதன் பொருள் இந்தியா அதிக அளவு இளைஞர்கள் எண்ணிக்கையை கொண்டுள்ளது. சோ இந்தியாவுல இளைஞர்கள் அதிகம். ஓகேவா? சோ அதனாலதான் இளைஞர்களே வளர்ச்சியின் அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இளைஞர்களே வளர்ச்சியின் அடிப்படை. இந்திய இளைஞர்களின் திறமை மற்றும் அவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சியின் காரணமாக பொருளாதார வளர்ச்சி உச்சத்தை எட்டியுள்ளது. நாடு உச்ச வளர்ச்சி அடைவதற்கு மனித வளம் ஒரு முக்கிய பங்கு அளிக்கிறது. மேலும் வெளிநாட்டு முதலீட்டையும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளையும் ஈர்க்கிறது. ஓகேவா? இதோட பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தோட பலம் முடிஞ்சது. எத்தனை பாயிண்ட்? 10 பாயிண்ட். சோ இந்த ஹெட்டிங் மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. உள்ள இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகேவா? ஒரு 1 டைம் 2 டைம் படிச்சீங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஈஸியா புரிஞ்சிடும். அது போக அந்த மாதிரி நம்பர்ஸாவோ இயராவோ ஏதாவது கொடுத்துருந்தா மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க பக்கத்துல. இல்லைன்னா ஒவ்வொரு பாயிண்டா இந்திய பொருளாதாரத்தோட பலம் அப்படின்னு போட்டு ஒவ்வொரு பாயிண்டா இந்த ஹெட்டிங்கை மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கிட்டா போதும். அதை மட்டும் நீங்க ரீகால் பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? அடுத்து இந்திய பொருளாதாரத்தின் பலவீனம். பலம் பார்த்தா பலவீனம் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? சோ பலம் இருக்குன்னா பலவீனம் இருக்கும். அதே மாதிரி பலவீனம் இருக்குன்னா பலம் கண்டிப்பா இருக்கும். பாருங்க, பலவீனம் என்ன? அதிக மக்கள் தொகை. இதுதான் ரொம்ப மிகப்பெரிய பலவீனம் நம்மளோட இந்தியாவுக்கு. ஓகேவா? சோ மக்கள் தொகை பெருக்கத்தில் இந்தியா சீனாவிற்கு அடுத்த 2வது நாடாக உள்ளது. சோ இது புக்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா 2025ல ஓகேவா? சோ 2025 பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் ஃபர்ஸ்ட், சீனா செகண்ட். ஓகேவா? சோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது 2019ல பண்ணிருப்பாங்க. ஓகேவா? புக் 2019ல பிரிண்ட் ஆயிருக்கும். சோ அப்ப உங்களுக்கு சீனா ஃபர்ஸ்ட் இருந்தது, இந்தியா செகண்டா இருந்தது. ஓகேவா? சோ அங்கேயே சொல்லியிருப்பாங்க, வரும் காலத்தில் சீன மக்கள் தொகையும் மிஞ்சக்கூடும். மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் இந்தியாவில் அதிகமாக இருப்பதால் அது இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் தடையாக உள்ளது. ஓகேவா? சோ நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2025 நிலவரப்படி உலக மக்கள் தொகையில இந்தியா தான் ஃபர்ஸ்ட். எவ்வளவு அப்படின்னா 146 கோடி சுமார். ஓகேவா? சீனா பாத்தீங்கன்னா சுமார் 143 கோடி. அடுத்து 3வது அமெரிக்கா பாத்தீங்க அப்படின்னா 33 கோடி. ஓகேவா? சோ எல்லாமே சுமார் தான். சோ அதாவது அதுல இருந்து உங்களுக்கு கூட குறைய இருக்கும். ஓகேவா? சோ 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி உலக மக்கள் தொகையில இந்தியா ஃபர்ஸ்ட் சுமார் 146 கோடி, சீனா செகண்ட் சுமார் 143 கோடி, அமெரிக்கா தேர்டு சுமார் 33 கோடி. ஓகேவா? சோ இது 2023ல இருந்தே இந்தியா சீனாவை முந்திருச்சு. 2023ல இருந்தே இந்தியா தான் ஃபர்ஸ்ட், தெரிந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ 2023ல இருந்து இப்ப வரைக்கும் 2025 வரைக்குமே யாருதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கா? இந்தியா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? சோ மக்கள் தொகையில முதல்ல இருக்கு. அடுத்து மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 என்ற வீதத்தில் அதிகரிக்கிறது. ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் ஆஸ்திரேலியாவின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது. அப்ப ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7% அதிகரிக்குதான். ஓகேவா? நம்மளோட ஒரு வருஷம் அதிகரிக்கிற மக்கள் தொகை ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகைக்கு சமமா இருக்கு அப்படிங்கிறன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமை. இது நம்ம இந்தியாவோட
அந்த பொருளாதாரத்துக்கான பலவீனம். ஓகேவா? அடுத்து ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமை. இந்திய பொருளாதாரத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு நிலை நீடிக்கிறது. அதிக அளவில் வருமானம் மற்றும் சொத்துக்களை பெற்றிருக்கும் 10% இந்தியர்களின் சொத்துக்கள், அதாவது பணக்காரங்க பணக்காரங்க ஆயிட்டே போறாங்க, ஏழைங்க ஏழைங்க ஆயிட்டே போறாங்க. ஓகேவா? சோ அதுதான் நம்ம இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிரச்சனை. ஓகேங்களா? மக்கள் தொகைக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிரச்சனை. பணக்காரன் எப்பயும் பணக்காரனாவே இருக்கான், ஏழை எப்பயும் ஏழையாவே இருக்கான். சோ அதுதான் என்னது, ஏற்றத்தாழ்வு வறுமை. ஓகேவா? சோ 10% இந்தியர்களின் சொத்துக்கள் மேலும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இது சமுதாயத்தில் மீதமுள்ள அதிக அளவு மக்களின் வறுமை நிலை அதிகரிப்பதற்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் வீதம் அதிகரிப்பதற்கும் காரணமாக அமைகிறது. பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாகவும் ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவும் நீடிக்கின்றனர். இதைதான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? பணக்காரங்க பணக்காரனாவே இருக்கா, ஏழை ஏழையாவே இருக்கா. ஓகேவா? சோ இது ரொம்ப பெரிய பலவீனம். அடுத்து அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு. சோ இதுவும் ரொம்ப முக்கியமானதுதான். அத்தியாவசிய பழைய பண்டங்களோட விலை உயர்வு அதிகரிச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிலையான வளர்ச்சி மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகள் இருந்த போதும் அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து உயர்கிறது. இந்த தொடர் விலை ஏற்றத்தால் வாங்கும் சக்தி குறைவதோடு மட்டுமல்லாமல் இது நிரந்தர வருமானம் இல்லாத ஏழை மக்களை பாதிக்கிறது. ஓகேங்களா? சோ அத்தியாவசிய பண்டங்களோட விலை அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், ஒண்ணு கம்மியா வாங்குவோம், இல்லைன்னா வாங்காம விடுவோம் இல்லையா? சோ அதுதான். சோ அப்ப என்ன ஆகும், வாங்குற சக்தி கம்மியாறதோட ஏழை மக்களோட அந்த இதையும் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கும் தான் இல்லையா? அதுதான் இங்க சொல்றாங்க. அடுத்து உள்கட்டமைப்பு பலவீனம். கடந்த 10-20 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் படிப்படியான முன்னேற்றம் காணப்பட்டாலும் மின்னாற்றல், போக்குவரத்து, பண்டங்கள், பாதுகாப்பு பெட்டகம் போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இன்றளவும் பற்றாக்குறையாக உள்ளது. சோ எதுல, உள்கட்டமைப்புலையும் பலவீனமா தான் இருக்கு. என்னென்னத்துல, அது பத்தி மின்னாற்றல், போக்குவரத்து, பண்டங்கள் இந்த மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பற்றாக்குறை இருந்துகிட்டே தான் இருக்கு. அடுத்து வேலை வாய்ப்பு உருவாக்க திறனற்ற நிலை. சோ வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறதும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதிகரித்து வரும் இளைஞர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வேலைவாய்ப்பு வசதி அதிகரிப்பது அவசியமாகிறது. உற்பத்தியில் ஏற்படும் வளர்ச்சி வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை. எனவே இந்திய பொருளாதாரம் வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது. சோ இளைஞர்கள் அதிகமாயிட்டே போறாங்க, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இல்ல. ஓகேவா? சோ அப்ப வேலை வாய்ப்பு அந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு தான் அதிகரிச்சுட்டே போகுதே தவிர வேலை அதிகரிக்கல. ஓகேவா? சோ அப்ப இதுவும் பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தோட பலவீனம். பழமையான தொழில்நுட்பம். வேளாண்மை மற்றும் சிறுதொழில் நிறுவனங்களின் தொழில்நுட்ப நிலை இன்னும் பழமையானதாகவும் வழக்குழிந்ததாகவும் உள்ளது. சோ அதாவது வேளாண்மையில பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே அந்த ஒவ்வொரு தொழில்நுட்பம் பயன்படுத்துறாங்க இல்லையா? சோ அது பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு பழமையான தொழில்நுட்பம் தான் இருக்கு. சோ இதுல 6 பாயிண்ட். அதாவது இந்திய பொருளாதாரத்துல பலத்துல 10 பாயிண்ட், பலவீனத்துல 6 பாயிண்ட். சோ என்னென்ன பாயிண்ட் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? அடுத்து இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள். மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறிப்படி படிப்பதே மக்கள் தொகையியல். சோ மக்கள் தொகையை பத்தி படிச்சோம்னா அது மக்கள் தொகையியல். எதை பத்தி படிக்கிறோமோ அது. உயிர்களை பத்தி படிச்சா உயிரியல், தாவரத்தை பத்தி படிச்சா தாவரவியல், அந்த மாதிரி படிக்கிறோம் இல்லையா? அதேதான். மக்கள் தொகை அம்சங்களை பத்தி படிச்சீங்க அப்படின்னா அது மக்கள் தொகையியல் அப்படின்னு சொல்லலாம். இந்திய மக்கள் தொகை போக்கின் பல்வேறு கூறுகள் ஆவன. மக்கள் தொகை அளவு என்னென்ன கூறுகள்னு பாருங்க. மக்கள் தொகை அளவு, வளர்ச்சி வீதம், பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம், மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எழுத்தறிவு விகிதம். ஓகேவா? அடுத்து பாருங்க மக்கள் தொகை அளவு. சோ ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் கொடுத்திருப்பாங்க பாருங்க. 1901ல மக்கள் தொகை கோடியில, ஓகேங்களா? சோ 23.84 கோடி சராசரி ஆண்டு வளர்ச்சி இங்க கொடுத்திருக்க மாட்டாங்க. அடுத்து 10 வருஷத்துக்கு அப்புறம் 25.21 கோடி 0.56 வளர்ச்சி விகிதம். அடுத்து 21ல 25.13. அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு கம்மியா இருக்கு. ஓகேவா? 11ல இருந்து 21 உங்களுக்கு மக்கள் தொகை வளர்ச்சி கம்மியா இருந்திருக்கும். அடுத்து 21ல இருந்து 31 அதிகமா இருந்திருக்கும். ஓகேவா? சோ அப்ப 21 அடுத்து பாருங்க 31ல 27.90 கோடி, 1941ல 31.87 கோடி, 1951ல 36.11 கோடி. சோ இந்த இடத்துல கவனிச்சீங்கன்னா பாருங்க, இந்த இடத்துல கவனிங்க. 1941க்கும் 1951க்கும் பாத்தீங்கன்னா சராசரி ஆண்டு வளர்ச்சி கம்மியா இருந்திருக்கும்.
ஓகேவா? சோ அடுத்த இதுலயே பாத்தீங்கன்னா எதிரி இருக்கு. 1.96ன்னு அதிகமா இருந்திருக்கும். இதுக்கெல்லாமே ஒரு பேர் இருக்கு. அதுக்காக தான் நான் இங்க நோட் பண்றேன். சோ அந்த பேர் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? சோ இங்க மக்கள் தொகை அந்த அளவு கோடியில இருக்கக்கூடியது கம்மியா இருக்கு. இங்க சராசரி வளர்ச்சி ஆண்டு கம்மியா இருக்கு. ஓகேவா? அடுத்து 71, 81 இருக்கா? சோ 2011ல 121.02 கோடின்னு இருக்கா? அடுத்து 2021 ஓகேவா? சோ இதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 141 கோடி ஓகேவா? சோ 141 கோடி சுமார். அடுத்து 2025ல பார்த்தீங்க அப்படின்னா 146 கோடி ஓகேவா? சோ புரியுதுங்களா? சோ இது வந்து 2000 இது முன்னாடி எல்லாமே 10 வருஷம் இருந்ததால நான் இதுல இருந்து அடுத்த 10 வருஷம் 2021 141 கோடி. இப்ப கரண்டா 2025 146 கோடியில மக்கள் தொகை பெருக்கம் இருக்கு. ஓகேவா? அடுத்து கடந்த 100 ஆண்டுகளில் 4 மடங்கு மக்கள் தொகை அளவு அதிகரித்து உலக அளவில் சீனாவிற்கு அடுத்து 2ஆம் நிலையை அடைந்துள்ளது. இப்ப ஃபர்ஸ்டே வந்துருச்சு. ஓகேவா? இப்பதான் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் 2023ல இருந்து இப்ப வரைக்குமே யார் தான் ஃபர்ஸ்ட்? இந்தியா தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அடுத்து உலகின் புவிப்பரப்பில் 2.4% பரப்பளவு மற்றும் உலக வருவாயில் 1.2% வருவாயை பெற்றுள்ள இந்தியா உலக மக்கள் தொகையில் 17.5% தன்னகத்தே கொண்டுள்ளது. சோ 6ல ஒருத்தவங்க இந்தியர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ உலக மக்கள்ல 6ல ஒருத்தவங்க இந்தியரா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ புவிப்பரப்புல பாத்தீங்கன்னா உலகத்தோட புவிப்பரப்பு இருக்கு இல்லையா? இது உலகம்னு வச்சுக்கோங்களேன். இதுல புவிப்பரப்புல 2.4% பாத்தீங்க அப்படின்னா இந்தியா இருக்கு. ஓகேவா? அதுல வருவாயில இதுல பாதி தான். ஓகேவா? சோ வருவாயிலையும் இதுல பாதி 1.2% தான் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா உலக மக்கள் தொகையில் 17.5% அதாவது 17.5% என்ன இருக்கு? மக்கள் தொகையை தன்னகத்தே கொண்டுள்ளது. உலகத்துல இருக்கக்கூடிய 6 பேர்ல கண்டிப்பா ஒருத்தவங்க இந்தியரா தான் இருப்பாங்க. ஓகேவா? உண்மையில் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவின் மக்கள் தொகையில் 3ஆம் இடம் பிடிக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட அதிகம். சோ மக்கள் தொகையில நான் சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்தியா, செகண்ட் பாத்தீங்கன்னா சீனா, 3வது அமெரிக்கா. ஓகேவா? சோ அந்த அமெரிக்காவை விடவே அதிகம். என்னது? உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா இந்த 2 மக்கள் தொகையை கூட்டினீங்க அப்படின்னா இதுல அமெரிக்காவை விடவே அதிகமா இருக்கும். இந்தியாவின் சில மாநிலங்களின் மக்கள் தொகை உலகின் பல்வேறு நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிக அளவு உடையது. சோ இந்தியாவுல இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் தொகை உலக நாடுல வேற ஒரு நாட்டோட மக்கள் தொகை அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? அடுத்து காலரா, பிளேக் இன்ஃபுளுயன்சா போன்ற கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம் காரணமாக நான் சொன்னேன் இல்லையா? 1911 1921ல உங்களுக்கு மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா 1921ல இருந்து உங்களுக்கு அதிகரிச்சிருக்கும். அந்த அதிகரிக்கிற ஆண்டை என்ன சொல்றாங்கன்னா பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. சோ 1911 நோட் பண்ணிங்க பாருங்க. 11ல இருந்து 21 கம்மியா இருக்கா? 21க்கு அப்புறம் உங்களுக்கு அதிகமாயிட்டே போகுதா? அந்த அதிகமாயிட்டு போறதால 1921 பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் அந்த சதவீதம் இருக்கு இல்லையா? 1.33ல இருந்து 1.25 குறைஞ்சிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இத சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1941ல இருந்து 1951 இது 1.33ல இருந்து 1.25 கம்மியா இருக்கு. சோ கம்மியானதால சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு 1951 சொல்றாங்க. ஓகே, அதிகரிக்கிறதால அந்த இடத்த என்ன சொல்றாங்க? பெரும் பிரிவினை ஆண்டு. இது கம்மியாவறதால சிறு பிளவு ஆண்டு. 1961 ஓகேவா? சோ 61ல எக்ஸ்ட்ராவா 1.25ல இருந்து அப்படியே ஒரே குபீர் 1.96 அதிகரிச்சிருச்சு. ஓகேவா? சோ அதாவது 2% அதிகரிச்சிருச்சு. அந்த மாதிரி அதிகரிச்சதால இத மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரே இதா பிளாஸ்ட் ஆயிருச்சு. ஓகேவா? சோ அப்ப இது என்ன சொல்றாங்க? மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க 1961. அப்ப என்னென்ன வருஷம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம் இருங்க. என்னென்ன வருஷம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 1921 1951 1961
ஓகேவா. 1921 பெரும் பிரிவினை ஆண்டு, 51 சிறு பிளவு ஆண்டு, 61 மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா. 2011 பாத்தீங்க 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை 1 பில்லியன் அளவு கடந்தது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது. இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது. அடுத்து பிறப்பு இறப்பு விகிதம். பிறப்பு விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளோட எண்ணிக்கையை குறிக்கிறது தான் குழந்தைகள் பிறப்பு விகிதம். அதே மாதிரிதான் 1000 மக்கள்ல இறக்கக்கூடியவர்களோட எண்ணிக்கையை குறிச்சோம் அப்படின்னா அதுதான் இறப்பு விகிதம். வெவ்வேறு ஆண்டுகளில் இந்தியாவில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் மற்றும் இறப்பு விகிதம் கொடுத்திருக்காங்க டேபிள் காலத்துல பாருங்க. ஆண்டு 1951ல 39.9% பிறப்பு விகிதம். இறப்பு விகிதம் 27.4. 2001ல 25.4, 8.4. 2011ல 21.8, 7.1. ஓகேவா. சோ இதுல வந்து உங்களுக்கு என்ன கொடுத்திருப்பாங்கன்னா இறப்பு விகிதம் எந்த இடத்துல அதிகரிச்சிருக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. சோ எந்த வருஷத்துல எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா. சோ கேரளா மிக குறைந்த பிறப்பு விகிதத்தையும் மற்றும் உத்தரப்பிரதேசம் மிக அளவு பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. கேரளா 17.4, உத்தரப்பிரதேசம் 29.5. மேற்கு வங்காளம் மிக குறைந்த இறப்பு விகிதத்தையும் 6.3, ஒரிசா அதிக இறப்பு விகிதத்தையும் 9.2 கொண்டுள்ளது. ஸோ எந்த மாநிலம் மிக குறைந்ததா மிக அதிகமா எவ்வளவு இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா. மாநிலங்களுக்கு இடையே 10 ஆண்டுகளில் பீகார் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தையும் கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. இத வந்து பிமாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. சோ பிமாரு அப்படின்னா பீகார், மத்திய பிரதேசம், அதுக்கப்புறம் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் இந்த 4யும் என்ன சொல்லுவாங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிமாரு. BI stands for பீகார், MA stands for மத்திய பிரதேஷ், R stands for ராஜஸ்தான், U stands for உத்தரப்பிரதேஷ். ஓகேவா. சோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த 4மே பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகம் கொண்ட மாநிலங்கள். அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி என்பது 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிக்கும். சோ 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கையை குறிக்கிறது தான் என்ன சொல்லுவோம் நம்ம மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. சோ எப்படி வந்து 1000 பேருக்கு வந்து இறப்பு விகிதம் 1000 பேருக்கு பிறப்பு விகிதம் பாக்குறோமோ அந்த மாதிரி 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல வசிக்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கையை குறிக்கிறது தான் மக்கள் தொகை அடர்த்தி. அதாவது நிலம் மற்றும் மனிதன் விகித அளவை குறிக்கிறது. மொத்த நிலப்பரப்பு மாறாது. அதாவது இதுதான். ஓகேவா. சோ இந்த பாயிண்ட் பாத்துக்கோங்க. மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்பகுதியின் நிலப்பரப்பு. இதை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சு. ஓகேவா. என்னது இந்த பாயிண்ட் மொத்த மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? மொத்த மக்கள் தொகையை டிவைடட் பை பகுதியோட நிலப்பரப்பால டிவைட் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும். 1951ல 117ம், 2001ல 325ம், 2011ல 382 மக்களும் இருந்திருக்கிறார்கள் 1 சதுர கிலோமீட்டருக்கு. ஓகேவா. இதுவே 2025ல மக்கள் தொகை அடர்த்தி பாத்தீங்கன்னா சுமார் 464. ஓகேவா. 1951ல 117, 2001ல 325, 2011ல 382, 2025ல 464. சுதந்திரம் அடைவதற்கு சற்று முன்னர் வரை மக்கள் தொகை அடர்த்தி 100க்கும் குறைவு. ஆனால் சுதந்திரத்துக்கு பின்னர் மக்கள் தொகை அடர்த்தியானது 1951 117ஆக உயர்ந்து பின் 2001 325ஆக உயர்ந்தது. அப்ப சுதந்திரத்துக்கு முன்னாடி கம்மியா இருந்திருக்கு. சுதந்திரத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு? அதிகரிச்சிருக்கு. 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி மக்கள் தொகை அடர்த்தி 382 ஆகும். இவ்வாறு மக்கள் தொகை அழுத்தம் மேலும் அதிகரிக்கிறது. கேரளா, மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் இந்தியாவின் சராசரி அடர்த்தியை விட மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்து காணப்படுகிறது. பீகார் மிகவும் அதிக மக்கள் தொகை அடர்த்தியுடன் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 என உள்ளது. ஓகேவா. சோ பீகார், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளத்துல அதிகமான மக்கள் தொகை இருக்கு. அடுத்ததாக மேற்கு வங்காளம் 880 மக்கள் தொகை அடர்த்தி கொண்டுள்ளது. 1 சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள் என்ற அளவில். அருணாச்சல பிரதேசம் மிக குறைவான மக்கள் தொகை கொண்டுள்ளது. சோ அருணாச்சலம் பிரதேசம் தான் கம்மியான மக்கள் தொகை. 1 சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர் தான் இருக்காங்க. ஆனா மத்தத்துல ஓகேவா. சோ பீகார், மேற்கு வங்காளம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா இருக்கு.
அடுத்து பாலின விகிதம். பாலினம் விகிதம் அப்படின்னா 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் அப்படின்னு குறிக்கிறது தான் பாத்தீங்கன்னா பாலின விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ முதல்ல கம்மியா இருந்தது, இப்ப அதிகமா இருக்கு. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண் பெண் பாலின விகிதத்தை அளவிடவும் பாலின சமநிலையை பிரபலப்படுத்தவும் இது முக்கியமான சுட்டிக்காட்டியாகும். பாருங்க 1951ல பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள், 2001ல 933 பெண்கள், 2011ல 940 பெண்கள், 2021ல 10 வருஷத்துக்கு அப்புறம் 2021ல 943 பெண்கள், இப்ப 2025ல 1020 பெண்கள். ஓகேவா? சோ 1000 ஆண்களுக்கு 1020 பெண்கள். 1000க்கு மேல தாண்டிட்டாங்க. ஓகேவா? இப்போ கரண்டா 2025ல. இந்தியாவில் பெண்களை விட ஆண்களின் பெருக்க விகிதம் அதிக சாதகமாக உள்ளது. இறுதியில் 2017 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கு. இதெல்லாம் வந்து டேபிள் காலத்துல இருக்கிறதா குடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஆனா இந்த இடத்துல இப்போ ஜஸ்ட் நவ் பாத்தீங்கன்னா 2025ல 1000க்கு மேல போயிடுச்சு. ஓகேவா? அடுத்து இங்க பாருங்க இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து இது வரைக்கும். 2011 படி ஹரியானாவில் 877 பாலின விகிதம் மிக குறைவாக இருந்தது. கேரளம் மற்ற மாநிலங்களை விட பெண்கள் பாலின விகிதம் அதிகமாக, அதாவது 1084 பெண்களை கொண்டுள்ளது. சோ ஹரியானால கம்மி. இதுல இதுல பாத்தீங்கன்னா கேரளால பாத்தீங்கன்னா பெண்களோட பாலின விகிதம் அதிகமாக இருக்கு. அடுத்து பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு. சோ பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவே வாழ்நாள் எதிர்பார்ப்பு. சோ பிறக்கும் போது எவ்வளவு நாள் வாழுவோம் அப்படின்னு எதிர்பார்க்காங்க இல்லையா, அததான் பாத்தீங்கன்னா வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. எதிர்பார்ப்பு காலம் அதிகரித்து வருகிறது. இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும்போது, அதாவது இறப்பு விகிதம் கம்மியா இருந்ததுன்னா எதிர்பார்ப்பு வந்து அதிகமாகுது, எதிர்பார்ப்பு கம்மியாச்சுன்னா இறப்பு விகிதம் அதிகரிக்கும். ஓகேவா? சோ அததான் இந்த இடத்துல பாயிண்டா சொல்லியிருப்பாங்க. சோ அது அடுத்து பாருங்க வாழ்நாள் எதிர்பார்ப்பு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டு கொடுத்திருப்பாங்க. 1951ல ஆண்கள் 32.5, பெண்கள் 31.7. அடுத்து 1991ல 58.6, பெண்கள் 59. 2001ல 61.6, 63.3. சோ அதாவது இந்த இடத்துல மேக்சிமம் பாருங்க எல்லாமே ஆண்களை விட பெண்களுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வாழ்நாள். ஃபர்ஸ்ட் மட்டும்தான் 1951ல மட்டும்தான் கம்மியா இருந்திருக்கும். ஓகேவா? 1901 to 11 ஆண்டுகள் பாத்தீங்க அப்படின்னா வாழ்நாள் எதிர்பார்ப்பு 23 வருடங்கள் மட்டுமே இருந்தது. 2001ல் 63.5 வருடங்கள் என்று அதிகரித்துள்ளது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இறப்பு விகிதம் குறிப்பிடத்தக்க அளவு குறைஞ்சதே. ஓகேவா? சோ இது வந்து முதல்ல கம்மியா இருந்தது, இப்ப அதிகரிச்சிருச்சு. எதுக்காக அப்படின்னா இறப்பு விகிதம் கம்மியாயிடுச்சு, அதனாலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து அதிகரிச்சிடுச்சு. ஓகேவா? அடுத்து எழுத்தறிவு விகிதம். இது மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்றவர்கள் எண்ணிக்கை விகிதத்தை குறிப்பிடுகிறது. 1951ல் ஆண்களில் 4ல் ஒருவர் மற்றும் பெண்களில் 12ல் ஒருவர் என்ற அளவிலேயே எழுத்தறிவு பெற்றோர் எண்ணிக்கை இருந்தது. ஆண்கள்ல 4ல ஒருத்தவங்களும் பெண்கள்ல 12ல ஒருத்தவங்க தான் எழுத்தறிவு பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஓகேவா? எப்போ? 1951ல சராசரியாக 6 பேருக்கு ஒருவர் மட்டுமே எழுத்தறிவு பெற்றவர் ஆவர். 2011ல் ஆண்கள் 82%, பெண்கள் பாத்தீங்கன்னா 65.5%. அப்பமும் பெண்கள் கம்மியாத்தான் இருக்கிறாங்க. ஓகேவா? என்ற அளவில் ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதம் 74.04 ஆகும். இது மற்ற வளர்ந்த நாடுகள் மற்றும் இலங்கையை காட்டிலும் கூட மிக குறைவு. ஓகேவா? அடுத்து பாருங்க. சோ ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் அதிகமா இருக்காங்க, பெண்கள் கம்மியா இருக்காங்க. கேரளா 94%, அதிக எழுத்தறிவு விகிதமும், மிசோரம் 91.3%, அடுத்தபடியாக கோவா 88.7% எழுத்தறிவு விகிதம். சோ கேரளா ஃபர்ஸ்ட், மிசோரம் செகண்ட், கோவா தேர்ட். ஓகேவா? அடுத்து ஹிமாச்சல பிரதேஷ் 82.8, மகாராஷ்டிரா 82.3, சிக்கிம் 81.4 மற்றும் தமிழ்நாடு 80.1. 2011 படி பீகார் தான் கம்மியா இருக்கு, 61.8. சோ மக்கள் தொகையில மட்டும் அதிகமா இருக்கு, படிப்புல கம்மியா இருக்கு. ஓகேவா? படிப்புல கம்மியா இருக்கிறதால தான் மக்கள் தொகையில அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? பாருங்க. அடுத்து இயற்கை வளங்கள். ஒரு நாட்டில் இயற்கையிலிருந்து பெறப்படும் வளங்கள். இயற்கை வளங்கள் காடு, நீர், கனிம வளங்கள் மற்றும் ஆற்றல் சக்திகள் ஆகியன முக்கிய இயற்கை வளங்கள். சோ இயற்கை வளங்கள் அப்படின்னா இயற்கையா கிடைக்கக்கூடியதை இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வகையாக இருக்கும். அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதிக இயற்கை வளங்களை கொண்டுள்ள இந்தியா பெருவாரியான ஏழை மக்களையும் கொண்டுள்ளது. சோ நிறைய இயற்கை வளங்கள் இருக்கு, இருந்தாலுமே அதே மாதிரி அதிகமான எண்ணிக்கையில ஏழை மக்களும் இருக்காங்க. ஓகேவா? சோ இயற்கை நமக்கு பல்வேறு காலநிலை, பாசன
மாநிலத்திற்கான பல்வேறு ஆறுகள், மின்சக்தி, அதிக கனிம வளங்கள், காடுகள் மற்றும் பல்வேறு வளங்கள் குடுத்திருக்கு. இயற்கை வளங்களோட வகைகள் என்னென்ன அப்படின்னா, புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணாலுமே அத மறுபடியும் ஒரு புதுப்பிச்சுக்கலாம். ஓகேவா? புதுப்பிக்க இயலாததுன்னா, யூஸ் பண்ணி முடிச்சுட்டோம்னா முடிஞ்சுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அத புதுப்பிக்கவே இயலாது. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் என்னென்னன்னா, நீண்ட காலங்கள் நிலைத்திருக்கக்கூடிய, மீண்டும் உருவாக்கக்கூடிய வளங்கள். எடுத்துக்காட்டு காடுகள், வனவிலங்குகள், காற்று, கடல் வளங்கள், நீர்மின் சக்தி, உயிரின தொகுதி, காற்றாலை, மின் உற்பத்தி இதெல்லாமே புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். புதுப்பிக்க இயலாததுன்னா, மீண்டும் உருவாக்கப்பட முடியாத, நிலைத்து இருக்க முடியாதவை. எடுத்துக்காட்டு படிம எரிபொருட்கள், நிலக்கரி, பெட்ரோலியம், கனிமங்கள். இதெல்லாமே புதுப்பிக்க இயலாத வளங்கள். அடுத்து மண் வளம். இந்தியா 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புடன் உலகில் 7வது இடத்தை பெற்றுள்ளது. 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு கொண்ட இந்தியா உலகுல 7வது இடம். இது உலக நிலப்பரப்பில் 2.42%. நம்ம பார்த்தோம் இல்லையா? உலகத்துல 2.42% நிலப்பரப்பை கொண்டுள்ளது. இந்தியா நிலப்பரப்பில் உண்மையில் பெரிய நாடு என்ற போதிலும் மிகப்பெரிய மக்கள் தொகை அளவினால் நிலப்பரப்பு மனிதன் விகிதம் சாதகமானதாக இல்லை. வேளாண் புள்ளி விவர அறிக்கையின்படி அதிக விவசாய பரப்பில் விவசாயம் செய்பவர்கள் குறைவான எண்ணிக்கையிலும், மிக குறைவாக நிலம் வைத்திருப்பவர்கள் அதிகமான எண்ணிக்கையிலும் இருக்கின்றனர். அதாவது அதிக விவசாய பரப்புல விவசாயம் செய்யறவங்க கம்மியாவும், கம்மியா நிலம் வச்சிருக்கவங்க அதிக எண்ணிக்கையிலயும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கம்மியா வச்சிருக்கவங்க அப்படின்னா 1 ஹெக்டேருக்கு கம்மியா, அதிகமானு சொல்றவங்க 10 ஹெக்டேர் இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கிறவங்களதான் சொல்றது. இததான் நிலம் துண்டாடப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து வனவளம். 2007ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி இந்தியா காடுகள் 69.09 மில்லியன் ஹெக்டேர், அதாவது மொத்த நிலப்பரப்பில் 21.02 ஆகும். இதில் 8.35 பில்லியன் ஒரே நிமிஷம் இருங்க. மில்லியன் 8.35 மில்லியன் ஹெக்டேர் அடர்ந்த காடுகள். ஓகேங்களா? 8.35 மில்லியன் ஹெக்டேர் அடர்ந்த காடுகள், 31.9 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் ஓரளவு அடர்ந்த காடுகள், 28.84 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் பரந்த வெளி காடுகள். இதெல்லாமே காடுகளோட வளங்கள். முக்கியமான கனிம வளங்கள். இரும்புத்தாது. இந்தியாவில் உயர்தரமான இரும்புத்தாது அபரிமிதமாக காணப்படுகிறது. ஹேமடைட் இரும்புத்தாது 14,630 மில்லியன் டன் மற்றும் மேக்னடைட் இரும்புத்தாது 10,619 மில்லியன் டன் இரும்புத்தாது நமது நாட்டில் இருப்பு உள்ளது. ஹேமடைட் இரும்புத்தாது அதிகமாக சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் கிடைக்கிறது. ஒவ்வொரு இரும்புத்தாதும் எவ்வளவு அளவு இருக்கு, எந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? அது வந்து என்னென்ன முக்கியமான கனிம வளங்கள். ஓகேவா? கனிம வளங்கள் அப்படின்னா என்னென்ன கனிம வளங்கள் ஒவ்வொரு பாயிண்டா எழுதிக்கோங்க. அந்த இப்ப இரும்புத்தாதுனா இரும்புத்தாது என்னென்ன இருக்கு, எவ்வளோ இருக்கு, அது எந்த இடத்துல இருக்கு நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிதான் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொன்றையும் அந்த மாதிரி பாயிண்ட்ஸா நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ரீகால் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? எந்தெந்த மாநிலம் பாருங்க, அதிகமாக சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் கிடைக்கிறது. மேக்னடைட் தாது கர்நாடகாவில் உள்ள மேற்கு கடற்கரையில் அதிகம் கிடைக்கிறது. கேரளா, தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசங்களிலும் சில இடங்களில் இரும்பு தாது கிடைக்கிறது. அப்ப எந்தெந்த இடத்துல கிடைக்குது, எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி. பூமிக்கு அடியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய கனிமங்களில் நிலக்கரி முக்கியமானதாகும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பூமிக்கு அடியில கிடைக்கக்கூடிய கனிமங்கள்ல நிலக்கரி முக்கியமானது. சீனா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு அடுத்தபடியாக நிலக்கரி உற்பத்தியில் 3வது இடத்தில் இந்தியா உள்ளது. அப்ப சீனா, அமெரிக்காக்கு அப்புறம் இந்தியா இருக்கு. மேற்கு வங்காளம், பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம் நிலக்கரி கிடைக்கக்கூடிய முக்கிய மாநிலங்களாகும். அப்ப இந்தியால எந்தெந்த மாநிலங்கள்ல நிலக்கரி கிடைக்குது? வங்காளம், ஜார்க்கண்ட் மாநில நிலக்கரி வயல்களிலிருந்து அதிக அளவு நிலக்கரி கிடைக்குது. எந்தெந்த இடத்துல இருந்து நிலக்கரி அதிகமா கிடைக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அலுமினிய தாது, பாக்சைட் அலுமினியம் தயாரிக்க பயன்படும் முக்கியமான தாது. ஒடிசா கிழக்கு கடற்கரையிலும் ஆந்திர பிரதேசம் ஆகிய இடங்களிலும் அதிக அளவு பாக்சைட் தாது சேர்ந்துள்ளது. அப்ப பாக்சைட் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுது? அலுமினியம் தயாரிக்க பயன்படுகிறது. எந்த இடத்துல இருக்கு?
அடுத்து மைக்கா. மைக்கா ஒரு வெப்பத்தை தடுக்கும் கனிமம் மற்றும் அறுதிர் மின்கடத்தி ஆகும். இந்தியா உலக வியாபாரத்தில் 60% பங்குடன் மைக்கா தாள் உற்பத்தியில் முதல் இடத்தை பிடித்துள்ளது. பெக்மடைட் எனப்படும் மைக்கா வகை ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் ராஜஸ்தானில் கிடைக்கிறது. இது மின் உபகரணங்களில் மின் தடுப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. அப்ப மைக்கா எந்தெந்த இடத்துல பயன்படுது, எவ்வளோ இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சுத்திகரிக்கப்படாத எண்ணெய். இந்தியாவில் அஸ்ஸாம் மற்றும் குஜராத்தின் பல இடங்களில் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் எடுக்கப்படுகிறது. டிக்பாய், பார்டர்பூர், நாகர்காட்டிகா, காசிம்பூர், பல்லியரியா, ருத்ராப்பூர், சிவசாகர், மான், அஸ்ஸாமின் அநேக இடங்கள், காம்பே வளைகுடா, அங்கலேஸ்வர் மற்றும் காலோல், குஜராத்தின் அநேக இடங்கள் ஆகியன முக்கியமான எண்ணெய் வளங்கள் உள்ள இடங்கள் ஆகும். ஸோ இது எல்லாமே ஊர் பேர் தான். ஓகேவா? ஸோ எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது. அடுத்து தங்கம். இந்தியா குறைந்த அளவே தங்க வளம் இருப்பு பெற்று விளங்குகிறது. 3 முக்கிய தங்க சுரங்க பகுதிகள் உள்ளன. அந்த 3 என்னென்ன, எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. பாருங்க, கோலார் மாவட்டத்தில் கோலார் தங்க வயல் சுரங்கத்திலும், ரெய்ச்சூர் மாவட்டத்தில் உள்ள ஹட்டி தங்கவயல் சுரங்கத்திலும், ரெண்டுமே எங்க இருக்கு? கர்நாடகால இருக்கு. கோலமும் ரெய்ச்சூரும் கர்நாடகால இருக்கு. மற்றும் ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள ராம்கிரி தங்கவயல் சுரங்கத்திலும் ஓரளவு தங்கம் கிடைக்குது. அப்ப 3 தங்க வயல் இருக்கு. 3ல 2 கர்நாடகாவிலையும் 1 ஆந்திர மாநிலத்திலையும் இருக்கு. ஓகேவா? சோ அந்த 2ல கோலார் 1, ரெய்ச்சூர் 1, இன்னொன்னு ஆந்திர மாநிலத்துல அனந்தபூர்ல இருக்கு. ஓகேவா? அடுத்து வைரம். UNECE, யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் ஈரோப் அறிக்கையின்படி நாடு முழுவதிலும் 4582,000 கேரட் வைரங்கள் கிடைக்கின்றன. அதில் அதிகமாக மத்திய பிரதேசத்தின் பன்னாவிலும், ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல் மாவட்டம் ராமல்லா கோட்டா போன்ற இடங்களிலும், கிருஷ்ணா நதியின் படுகையிலும் கிடைக்கிறது. புதிதாக ராய்ப்பூர், இம்பெர்லி சுரங்கம் ராஜ்பூர் மற்றும் சத்தீஸ்கர் உள்ள பாஸ்டர் மாவட்டத்திலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஸோ எந்தெந்த இடத்துல கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஒடிசாவின் நியூபடா மற்றும் பார்கர் மாவட்டம், இந்தியாவின் நாராயணபேட், மத்தூர், கிருஷ்ணா பகுதி, கர்நாடகாவின் குல்பர்கா மாவட்டத்தில் ரெய்ச்சூர் ஆகியவை வைரம் கிடைக்கக்கூடிய இடங்கள். ஸோ ஒவ்வொன்றுமே இதுதாங்க முக்கியம். ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு இருக்கு, என்ன அந்த கனிமம் எந்த அளவுக்கு இருக்கு, எங்க இருக்கு, ஓகேவா? சோ அது ஒரு சில இடத்துல அதோட பயன் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது எந்த இடத்துல அது பயன்படுது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 4 பாயிண்ட் தான். அதை நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும், படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்து கட்டமைப்பு வசதிகள். கட்டமைப்பு மேம்பாடு என்பது பல்வேறு வளர்ச்சிக்கு உதவும் வகையிலான கட்டமைப்புகளாகும். இது 2 வகைப்படும். ஒன்னு பொருளாதார கட்டமைப்பு, இன்னொன்னு சமூக கட்டமைப்பு. பொருளாதார கட்டமைப்பு அப்படின்னா போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, ஆற்றல் வளங்கள், நீர்ப்பாசனம், பணம் மற்றும் நிதி நிறுவனங்கள் இது எல்லாத்தையும் சேரும். சமூக கட்டமைப்புனா கல்வி, பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி, சுகாதாரம், வீட்டு வசதி, பொது வசதிகள் இதுல எல்லாமே அடங்கக்கூடியது சமூக கட்டமைப்பு. அடுத்து பொருளாதார கட்டமைப்பு வசதிகள். பாருங்க, பொருளாதார கட்டமைப்பு வசதிகள் நாட்டின் உற்பத்தி மற்றும் பகிர்வு வசதிக்கு பயன்படுவதாகும். உதாரணமாக இரும்பு பாதைகள், சரக்கு போக்குவரத்து, சரக்கு வாகனங்கள், தபால் மற்றும் தொலைத்தொடர்பு நிலையங்கள், துறைமுகங்கள், கால்வாய்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் ஆகியவை பொருளாதார கட்டமைப்புக்கு உதவுகின்றன. இவை பண்டங்கள், பணிகள் உற்பத்திக்கு உதவுகின்றன. ஸோ பொருளாதார கட்டமைப்பு எல்லாமே பண்டங்கள், பணிகள் உற்பத்திக்கு உதவுகிறது. அடுத்து போக்குவரத்து. போக்குவரத்து பாத்தீங்கன்னா உறுதியான பொருளாதார வளர்ச்சிக்கு அனைத்து இடங்களையும் நன்றாக இணைக்கக்கூடிய திறன்மிகு போக்குவரத்து முறை தேவைப்படுகிறது. இந்தியா இருப்பு பாதை, சாலை, கடல்வழி மற்றும் வான்வழி போக்குவரத்தின் நல்ல கட்டமைப்பை பெற்றுள்ளது. சாலை போக்குவரத்தில் 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளால் உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது. ஆசியாவில் மிகப்பெரிய இரும்பு பாதை வழிகளிலும் உலகின் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாகவும் விளங்குகிறது. ஸோ இதெல்லாமே இந்தியாவை பத்தி தான் சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோ, ஒவ்வொரு பாயிண்டா நோட் பண்ணுங்க. பாருங்க, இந்தியாவின் இருப்பு பாதை நீளம் 63,000 கிலோமீட்டர். இதில் 13,000 கிலோமீட்டர் மின்மயமாக்கப்பட்டுள்ளது. ஸோ 63,000 கிலோமீட்டர்ல 13,000 கிலோமீட்டர் மின்மயமாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முக்கிய துறைமுகங்களான கொல்கத்தா,
கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா ஆகிய இடங்களில் 90% கடல்வழி வாணிபம் நடைபெறுகிறது. ஸோ அது வந்து எல்லாமே உங்களுக்கு ட்ரெயின் நிலம் தான். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு கடல்வழி. அப்ப கடல், நிலம், வானம் இந்த 3 வழியாகவும் வாணிபம் நடைபெறுது. ஓகேவா? இவை உலகின் பல பகுதிகளிலிருந்து சரக்கு கப்பல்கள் மற்றும் பயணி கப்பல்கள் பொருட்கள் இறக்கும் இடங்களாகவும் உலகின் அதிக பயணிகள் வந்து போகும் இடங்களாகவும் உள்ளன. அடுத்து இந்தியாவின் வான்வழி போக்குவரத்து நாட்டின் பெரிய நகரங்கள் மற்றும் சிறிய நகரங்களை இணைக்கின்றன. உள்நாட்டு விமான சேவையை இந்தியன் ஏர்லைன்ஸ் மற்றும் தனியார் விமான சேவைகள் செய்து வருகின்றன. பன்னாட்டு விமான போக்குவரத்தை ஏர் இந்தியன் நிறுவனம் வழங்கி வருகிறது. அப்போ உள்நாட்டு ஓகேவா? ஸோ உள்நாட்டு விமான சேவையை இந்திய ஏர்லைன்ஸும் தனியார் விமானம் இது ஏர் இந்தியா நிறுவனம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வகையான போக்குவரத்து. நிலப்போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து, கடல்வழி போக்குவரத்து. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுது இந்தியா எல்லா வகையிலும் செஞ்சுட்டு இருக்கு. ஓகேவா? அடுத்து இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை பெங்களூருவில் தொடங்கியது. ஸோ ஹைஃபையா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஹைஃபையா இருக்கணும்னா எங்க இருக்கணும்? வந்து பெங்களூர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹைஃபையா இருக்க பெங்களூர்ல இருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஹைஃபையை இந்த ஒய்ஃபைன்னு மாத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒய்ஃபை வசதியோட இந்திய ரயில்வே எப்ப முதல்ல வந்துச்சு அப்படின்னா பெங்களூர்ல தொடங்குனாங்க. இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை எப்ப ஒன்றாக இணைந்தன அப்படின்னா 27/8/2027. ஓகேவா? இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா இது ரெண்டுமே பாத்தீங்க இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா இது ரெண்டுமே 27/8/2007 ஒன்றாக இணைந்தது. துறைமுகங்களின் மேலாண்மை மற்றும் வளர்ச்சிக்கு குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட 1950களில் தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. இந்த மாதிரி பாக்ஸ்ல கொடுத்திருந்தாலே இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்த ஆற்றல் நம் வாழ்க்கைக்கு தேவையான அங்கங்களில் ஒன்று மின் ஆற்றல் ஆகும். இன்றைய நவீன தொழில்நுட்ப காலத்தில் மின்சாரம் இன்றி நம்மால் வாழ்வது சிரமம். மின் உற்பத்திக்கு பயன்படுத்த கிடைக்கக்கூடிய மூல வளங்கள் அடிப்படையில் இவை 2 வகைகள். ஓகேவா? ஸோ இதே மாதிரிதான் எப்படி வந்து ஆற்றலுக்கு பார்த்தோமோ ஓகேவா? ஸோ புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல், புதுப்பிக்க இயலாத பற்றம் அதே மாதிரிதான். புதுப்பிக்க இயலாத மின் ஆற்றல், புதுப்பிக்கக்கூடிய மின் ஆற்றல்னு 2 இருக்கு. புதுப்பிக்க இயலாத மின் ஆற்றல் அப்படின்னா இதன் பெயருக்கு ஏற்றாற்போல் இத்தகைய வளங்களை நாம் மறுபடியும் பயன்படுத்த முடியாது. அவை தீர்ந்துவிட்டால் மறுபடியும் உருவாக்க முடியாது. இத்தகைய ஆற்றல் மூலங்கள் தொடர்ந்து எல்லாத்துலயுமே இதுதாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து மின்னாற்றல் வளங்கள் இதுன்னு கிடையாது. ஓகேங்களா? ஸோ புதுப்பிக்க இயலாத அப்படின்னா இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், முடிஞ்சிருச்சுன்னா இல்லைன்னு அர்த்தம். புதுப்பிக்க கூடியன்னா நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணாலும் முடியாதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஓகேவா? நம்ம இது உதாரணம் மட்டும் பார்த்துக்கலாம். புதுப்பிக்க இயலாத மின்னாற்றல் அப்படின்னா நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு மற்றும் பல. புதுப்பிக்க கூடியது பாத்தீங்க அப்படின்னா சூரிய சக்தி, காற்றலைகள், அலைகள் சக்தி, புவி வெப்ப சக்தி, உயிரி எரிவாயு சக்தி. இது எல்லாமே புதுப்பிக்கக்கூடிய மின்சக்தி மூலங்கள். அடுத்து சில நேரங்களில் புதுப்பிக்கக்கூடிய வளங்களை வழக்கில் இல்லாத ஆற்றல் எனவும் அழைப்பதுண்டு. ஆனால் இவ்வளங்கள் கொண்டு முன்காலங்களில் மின்னாற்றல் உற்பத்தி செய்யவில்லை அல்லது வழக்கத்தில் இல்லை எனலாம். ஓகேவா? அடுத்து சமூக கட்டமைப்பு. மனித வளங்களை மேம்படுத்துவதும் பொருளாதார வளர்ச்சிக்கு மறைமுகமாக துணை செய்வதுமான அமைப்புகளை சமூக கட்டமைப்புகள் என்கிறோம். ஸோ மனித வளங்களை மேம்படுத்துறதுக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கு மறைமுகமா துணை செய்யறது என்ன சொல்றோம்? சமூக கட்டமைப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த அமைப்பு உற்பத்தி மற்றும் பகிர்வுக்கு வெளியே இருக்கின்றன. இந்த சமூக அமைப்புகளின் மேம்பாடு மனித வளங்களின் திறமையும் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கிறது. என்னென்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் மற்றும் பொது வசதி மற்றும் இதர குடிமை வசதிகள் எல்லாமே எடுத்துக்காட்டு. குறைவான சமூக அடிப்படை கட்டமைப்பு இந்திய பணியாளர்களின் உற்பத்தி திறன் குறைவாக இருக்க காரணமாக உள்ளது. அடுத்து கல்வி. இந்தியாவில் கல்வி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். முதல்ல எப்படி இருந்தது? குருகுல கல்வியா இருந்தது. ஓகேவா? ஸோ இந்தியாவில் குருகுல முறையில் பன்னெடுங்காலமாக கல்வி போதிக்கப்பட்டது. தற்போது வளர்ந்து வரும் பொருளாதார தேவைக்கேற்ப இந்திய கல்வி முறை வேகமாக வளர்ந்து வருகிறது. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் MHRD அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம் நாட்டின் கல்வி கொள்கையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. அப்ப நம்ம நாட்டோட கல்வி கொள்கை திட்டங்களை வகுத்து நடைமுறைப்படுத்துறது என்ன அப்படின்னா MHRD மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம்.
இந்திய கல்வி முறை 1976 வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி அதன் பிறகு மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பில் வந்தது. ஸோ 1976 வரைக்கும் எங்கதான் இருந்திருக்கு கல்வி அப்படிங்கிறது அந்தந்த மாநிலத்துக்கு இருந்திருக்கு. ஓகே, அந்த பொறுப்பு அப்படிங்கிறது அந்தந்த மாநிலத்துக்கு இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் மத்திய மாநில அரசோட கூட்டு பொறுப்புல அதை கொண்டு வந்துட்டாங்க. மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை கல்விக்கான வரவு செலவுகளை மேற்கொள்கிறது. இந்திய கல்வி முறை அடிப்படையில் 6 நிலைகளை கொண்டது. இந்திய கல்வி முறை 6 முறை கொண்டது. என்னென்ன அப்படின்னா குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளம்நிலை கல்வி, முதுநிலை கல்வி. ஸோ குழந்தை கல்வி அப்படின்னா உங்களுக்கு கேஜிஸ் எல்லாமே வந்துடும். ஓகேவா? எல்கேஜி, ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி இது எல்லாமே குழந்தை கல்வி. தொடக்க கல்வி அப்படின்னா 1 to 5, இடைநிலை கல்வி அப்படின்னா 6 to 8, மேல்நிலை கல்வி அப்படின்னா 9 to 12 வந்துடும். இளம் நிலைனா யூஜி, முதுகலைனா பிஜி. ஓகேவா? அடுத்து இந்திய கல்வி நிறுவனங்கள். இந்திய கல்வி முறை 10+2 முறையை கொண்டுள்ளது. உயர்கல்வியை பொறுத்த அளவில் அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் பல்வேறு படிப்புகளை மற்றும் பாடங்களை வழங்கி வருகின்றன. பல்கலைக்கழக மானிய குழு யுஜிசி அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சட்டம் அப்படின்னா ஆக்ட். ஓகேவா? ஸோ யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஆக்ட் பல்கலைக்கழக மானிய சட்ட குழு சட்டத்தின்படி பல்கலைக்கழகங்களின் தரம் அளவிடப்படுகிறது. கல்வித்துறை என்பது பல்வேறு பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை உள்ளடக்கியது. ஓகேவா? கல்வித்துறைனா என்னென்ன? பல்வேறு பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை உள்ளடக்கியது. இது சமுதாயத்தின் எல்லா பிரிவு மக்களுக்கும் நடுநிலையான கல்வி அமைக்கும் அமைப்பாகும். வரவு செலவு திட்டத்தில் 3% ஜிடிபி நிதி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டு பெருமளவு நிதி பள்ளி கல்விக்கு செலவிடப்படுகிறது. ஸோ 3% ஜிடிபி எதுக்கு ஒதுக்கி இருக்காங்க? பள்ளி கல்விக்கு. ஓகேவா? ஸோ கல்வித்துறைக்கு ஒதுக்கி, பள்ளி கல்வியில கல்வித்துறைக்கு ஒதுக்கி இருக்காங்க. இருப்பினும் ஒரு மாணவருக்கு ஆகும் கல்வி செலவு இன்னமும் குறைவாகவே இருக்கிறது. அடுத்து உடல் நலம். இந்தியாவில் உடல் நலம். இந்தியாவின் உடல் நலம் மாநில அரசின் பொறுப்பில் வரும். ஸோ கல்வி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மத்திய மாநிலத்துக்கு வந்துடும். உடல் நலம் அப்படிங்கிறது மாநிலத்தின் கீழ் வருது. மத்திய சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு கழகம், அதாவது சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் அப்படிங்கிற அந்த கழகம் பல்வேறு நல கொள்கைகளையும் திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது. மத்திய நலத்துறை அமைச்சகம் நலத்துறையின் நிர்வாகத்தையும் அதற்கான தொழில்நுட்ப தேவைகளையும் கவனித்துக் கொள்கிறது. இந்தியாவில் உடல்நலம் பேணுதல் பல முறைகளில் நடக்கிறது. உடல்நலம் பேணுதல்னா என்ன? ஹெல்த்தை பத்தி பார்க்கறது. என்னென்ன? ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, மூலிகை மருத்துவம், ஹோமியோபதி, ஆங்கில மருத்துவம், யோகா போன்ற பல முறைகள் இங்கு உண்டு. ஒவ்வொன்றிலும் தனித்தனி சிகிச்சை முறைகள் மற்றும் சிறப்பு குணங்கள் உண்டு. இந்தியாவில் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள நடுவண் நலத்துறை அமைச்சகத்திடமிருந்து முறையான அனுமதி பெற வேண்டும். அனைத்து மருத்துவ நடைமுறைகளும் ஒரே அமைச்சகத்தின் கீழ் ஆயுஷ் தற்போது உள்ளது. ஸோ இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரே அமைச்சகம் ஆயுஷ் அப்படிங்கிறதுக்கு கீழே இந்த எல்லாமே இருக்கு. ஓகேவா? அடுத்து இந்தியாவில் உடல்நல பணிகள். இந்தியாவில் உடல்நல பணிகள் மத்திய நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகின்றன. மாநிலங்களை பொறுத்தவரையில் கேரளா மற்றும் மாநிலங்களை விட உடல்நலம் பேணுதலில் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது. அதாவது கேரளா தான் மற்ற மாநிலங்களை விட உடல்நலம் பேணுதல அதிக இடத்துல, சிறப்பான இடத்துல இருக்கு. மற்ற முன்னேறிய நாடுகளை ஒப்பிடுகையில் இந்தியாவில் உடல்நலம் பேணுதல் திருப்திகரமானதாக இல்லை. ஓகேவா? இலங்கையை விட இந்தியாவில் உடல்நலம் பேணுதல் குறைவாகவே உள்ளது. ஸோ இலங்கையை காட்டிலும் இந்தியா கம்மியா தான் இருக்கு. அடுத்து இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களின் பங்களிப்பு. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொருத்தவங்களோட பங்கு என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் இது இருக்கும். ஸோ இந்த டாபிக் முடிச்சோன்னா இந்த இது முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாவே இந்த டாபிக் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த லெசனே முடிஞ்சது. ஓகேவா? பாருங்க, இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களின் பங்களிப்பு. ஃபர்ஸ்ட் திருவள்ளுவர் தான். ஓகேவா? ஆதி தான் ஃபர்ஸ்ட். பாருங்க, திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துகள் காலத்தால் அழியாத அறநூலான திருக்குறளில் காண கிடைக்கின்றன. திருவள்ளுவரின் காலம் குறித்து பல்வேறு கருத்துகள் அறிஞர்கள் மத்தியில் நிலவினாலும் பொதுவாக 3ஆம் நூற்றாண்டின் சங்க காலத்தையே அவரின் காலமாக கருதலாம். ஸோ நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, இது அவர் வாழ்ந்த காலம், இந்த காலம், அந்த காலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
ஓகேவா. சோ பொதுவா என்ன சொன்னாலுமே 3ஆம் நூற்றாண்டத்தின் சங்க காலத்தை தான் அவரோட காலமா கருதலாம் அப்படின்னு சொல்றாங்க. திருவள்ளுவரின் கருத்துகள் நடைமுறைக்கு ஏற்றவைகளாகவே இன்றும் கருதப்படுகின்றன. ஒவ்வொரு டைமும் அது இந்த வருஷம் இல்ல ஓகேவா. சோ எப்ப இதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு இதுக்கப்புறம் 100 வருஷம் கழிச்சு படிச்சாலுமே அவரோட கருத்துகள் அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடியவையாக தான் இருக்கும் ஓகேவா. வள்ளுவரின் பொருளாதார கருத்துகள் திருக்குறளின் 2ஆம் பகுதியான பொருட்பாலில் மிகுதியாக காணப்படுகின்றன. ஏன்னா அங்கதான் உங்களுக்கு அரசியல் அமைச்சு எல்லாம் பத்தி பேசியிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு பொருளாதார கொள்கைகள் நிறைய திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு. பொருட்பால் செல்வத்தோடு தொடர்புடையது. வாழ்வின் அடிப்படைகளை அறிந்தவர் வள்ளுவர் ஓகேவா. சோ ஏன்னா பொருட்பால் அந்த பொருளியலே பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், பொருளியலோட வளர்ச்சி, பொருளியலோட மேம்பாடு இதை பார்க்கும்போது அதோட பணம் பத்தி தான் வந்துச்சு இல்லையா. அப்ப பணத்தை பத்தி பேசுறதுல எதுல வரும் உங்களுக்கு, பொருட்பால்ல தான் வரும். அந்த பொருட்பால்ல தான் அவர் அதை பத்தியும் சொல்லியிருப்பாரு. அவர் மழையை வாழ்வின் பெரும் ஆதாரமாக கருதினார். மழைதான் உணவு தருகிறது, மழைதான் பொருளாதார வாழ்வில் அடிப்படையை உருவாக்குவதாக நம்பினார். வாழ்வின் அடிப்படை பொருளாதார தேவையான வேளாண்மை மழையை சார்ந்திருக்கிறது, அழிவையும் தரும், அழிவிலிருந்து மீண்டும் தலை தோங்கவும் செய்யும் அப்படின்னு மழையை தான் சொல்லுவார் ஓகேவா. அடுத்து உற்பத்தி காரணிகள் பத்தி என்னென்ன சொல்லியிருக்காரு. உற்பத்தி காரணிகளான நிலம், உழைப்பு, முதல், அமைப்பு, காலம், தொழில்நுட்பம். உற்பத்தி காரணிகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் ஓகேவா. சோ அத ஃபுல்லா பாத்துக்கோங்க. அதோட பயன்கள் என்னென்ன வகைகள் இதெல்லாமே நம்ம தெளிவா சொல்லியிருப்போம். ஆகியவை குறித்து பல கருத்துக்களை வள்ளுவர் எளிமையாக சொல்லியிருக்கிறார். பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற என்கிறார் திருவள்ளுவர் ஓகேவா. சோ இந்த திருக்குறள் பாத்தீங்க அப்படின்னா அறத்துப்பால்ல இல்லறவியல்ல மக்கட்பேறு அப்படிங்கிற அந்த அதிகாரத்தின் கீழ் இருக்கும். பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, அறிவில சிறந்த நல்ல பிள்ளைகளை விட இல்வாழ்க்கையில சிறந்த பேரு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு ஓகேவா. அடுத்து வேளாண்மை. வேளாண்மை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, வள்ளுவர் வேளாண்மையை அடிப்படை பொருளாதார நடவடிக்கை என்கிறார். உலகத்தின் அச்சாணியாக வேளாண்மை இருக்கிறது. பொருளாதார ரீதியாக பிற துறைகளின் செழுமை வேளாண்மை துறையின் செழுமையை சார்ந்தது. உழவு தொழில் புரிபவன் மட்டுமே தலையாய மனிதன், அதாவது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா. சோ இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, பொருட்பால்ல குடியியல்ல உழவு அப்படிங்கிற அந்த அதிகாரத்தின் கீழ் வருகின்ற திருக்குறள் இது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னா என்னன்னா, பிறருக்காகவும் உழுது அவங்களும் சாப்பிட்டு வாழ்வாரங்க இருக்காங்க இல்லையா, அவங்கதான் வாழ்றவங்க. மத்தவங்க எல்லாருமே பிறர்கிட்ட ஏதாவது வாங்கி ஓகேவா. சோ பிறர்கிட்ட தொழுது யாசகம் பெற்று வாங்கி அவங்க கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க பின்னாடியே செல்றவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா மத்தவங்க எல்லாருமே இவங்கதான் வாழ்றவங்க அப்படின்னு சொல்லுவார் ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம், உழவு தொழிலே மற்ற தொழில்களை விட உயர்ந்ததாக வள்ளுவர் கருதுகிறார் ஓகேவா. அடுத்து பொதுநிதி. திருவள்ளுவர் பொதுநிதி பற்றி பொது வருவாய், பொது செலவு, நிதி நிர்வாகம் ஆகிய தலைப்புகளில் விரிவாக எழுதியிருக்கிறார். வருவாய் உருவாக்குதல், வருவாயை சேகரித்தல், வருவாய் நிர்வாகம், பொது செலவு பற்றி எல்லாம் குறிப்பிடுகிறார். இது எல்லாமே பொருட்பால்ல ஒவ்வொரு இடத்துலயும் ஒன்ன பத்தி சொல்லியிருப்பார் ஓகேவா. அடுத்து பொது செலவு பாருங்க, வள்ளுவர் சம நிதிநிலை அறிக்கையை பரிந்துரை செய்கிறார். ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகமில்லை என்கிறார். இது எந்த திருக்குறள்ல வரும் அப்படின்னா, பொருட்பால்ல அரசியல்ல வலியறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் ஆகார அளவிட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை, அதாவது வருமான அளவுல சிறிதா இருந்தாலுமே செலவினம் பெரிதாக இல்லை அப்படின்னா கேடு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேவா. அதுதான் இந்த இடத்துலயும் சொல்லியிருப்பார் பாருங்க. ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நிதிநிலை கொள்கை வகுக்கும் போது செய்ய வேண்டிய அவர்
செய்ய வேண்டியதாக அவர் சொல்வது எப்போதும் உபரி நிதிநிலை இருக்கட்டும். சில சமயங்களில் சம நிதிநிலை இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் கூடாது. சோ அதிகமா நிதிநிலை இருக்கணும். ஒரு செலவு செய்யறோம் அப்படின்னா அதை விட அதிகமா கையில இருக்கணும். இல்லாட்டினா அந்த செலவுக்கானதாவது கையில இருக்கணும். அதை விட கம்மியா கடன் வாங்கி செய்யற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். ஓகேவா? இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. பொது செலவை கீழ்காண 3 இனங்களுக்கு செலவிடுமாறு வலியுறுத்துகிறார் வள்ளுவர். பாதுகாப்பு, பொதுப்பணிகள், சமூக பணிகள் இந்த 3க்கும் செலவிடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வெளிநாட்டு உதவி. வள்ளுவர் வெளிநாட்டு உதவி பெறுதலை ஆதரிக்கவில்லை. குறள் 739 என்ன சொல்றாரு அப்படின்னா, பொருட்பால்ல அறநியல்ல நாடு அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அதாவது வேற்று நாடுகளை எதற்கும் வேண்டாதபடி எல்லா வளமும் கொண்டதுதான் நல்ல நாடு அப்படின்னு சொல்றாரு. பிற உதவிய நாடி அதனால வளமை வருது அப்படின்னாலும் அது வந்து நாடு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அப்ப என்ன சொல்றாரு? வெளிநாட்டு உதவி பெறத அவர் வந்து ஆதரிக்கல. ஓகேவா? அந்த மாதிரி வாங்கி வளமையா இருக்கிறது நாடு கிடையாது. தன் நாட்டுக்குள்ள இருக்கிறதையே பயன்படுத்திக்கணும். அதுலயே நிறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? சோ அதாவது எல்லா வளமும் தன் நாட்டு மக்களுக்கு தேவையான எல்லா வளமும் தன் நாட்டுக்குள்ளேயே இருக்கிறது தான் நாடு அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? வெளி உதவி கோரும் நாடுகளே அல்ல என்கிறார். வேறு வகையில் சொல்வதானால் அவள் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்தையே வலியுறுத்துகிறார். வறுமை மற்றும் பிச்சை எடுத்தல். பாருங்க, இரத்தல். பசி கொடுமையிலிருந்து பெறும் விடுதலையே ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய அடிப்படை சுதந்திரம் என்றும் அனைத்து குடிமகனும் இதனை அனுபவிக்க வேண்டும் என்றும் வள்ளுவர் கருதினார். வறுமையே அனைத்து தீமைகளுக்கும் வேறாய் இருந்து எக்காலத்தும் தீராத துன்பங்களை தருவதாகவும் கருதினார். ஆனால் இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்களின் எண்ணிக்கை, பிச்சை எடுப்பவர்கள், வசிப்பிடமின்றி சாலையோரம் வசிப்பவர்கள் மற்றும் குப்பை எடுப்பவர்கள் அதிகமாக உள்ளனர். ஓகேவா? சோ அவர் வந்து பசி கொடுமையிலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா என்ன சொல்றாரு? அதுதான் முதல்ல சுதந்திரம் அப்படின்னு சொல்றாரு. வறுமை இருக்கக்கூடாது, பிச்சை எடுத்தல் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்றாரு. ஓகேவா? அடுத்து செல்வம். செல்வம் வாழ்வதற்கான வழியே அன்றி அதுவே இலக்கல்ல என்று வள்ளுவர் கருதினார். செல்வம் சிறந்த மதிக்க தகுந்த வழிகளிலேயே ஈட்டப்பட வேண்டும் என்கிறார். செல்வத்தை பதுக்கி வைப்பது பயனற்று போகும் என்கிறார். சோ செல்வத்தை பதுக்கி வைக்க கூடாது. அது சிறந்த செல்வம் தான். ஆனா அதை பதுக்கி வைக்க கூடாது. அதை வாங்குறது அத வந்து பெறது மட்டுமே வாழ்க்கை ஆகாது அப்படின்னு சொல்றார். அவரை பொறுத்தவரையில் தொழில்தான் உண்மையான செல்வம், மேலும் உழைப்புதான் மிக பெரும் வளம் அப்படின்னு சொல்றாரு. நலம் பேணும் அரசு. திருவள்ளுவர் நலம் பேணும் அரசு எது என்பதை குறித்து விளக்கியுள்ளார். ஒரு நலம் பேணும் அரசில் வறுமை, எழுத்தறிவின்மை மற்றும் நோய்கள் போன்றவை இருக்காது என்கிறார். நலம் பேணும் அரசின் முக்கிய கூறுகள் பாருங்க, என்னென்னு பாருங்க. நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மக்கள், பெருஞ்செல்வம், நல்ல விளைச்சல், வளம் மற்றும் மகிழ்ச்சி, மக்களுக்கு முழு பாதுகாப்பு. இது எல்லாமே என்ன சொல்றாரு? நலம் பேணும் அரசின் முக்கிய கூறுகள் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. சோ வள்ளுவர் பொதுவா நீங்க என்ன சொல்லிக்கலாம்? வள்ளுவர் பொருட்பால்ல பாத்தீங்க அப்படின்னா அவரோட அந்த பொருளியல் பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. ஓகேவா? சோ அவருக்கும் பொருளியல் அந்த பொருளியல் ஞானங்களை வச்சு ஃபுல்லாவே சொல்லியிருக்கிறது தான் பொருட்பால். ஓகேவா? அடுத்து மகாத்மா காந்தியடிகள். பாருங்க, காந்திய பொருளாதாரம் நன்னெறியை அடிப்படையாக கொண்டது. 1921 காந்தி ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, மேலும் அது பாவமானது என கருதினார். 1921 தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என அதே நம்பிக்கையை காந்தியடிகள் 1924 கூறுகின்றார். காந்திய பொருளாதார சிந்தனைகளின் சிறப்பியல்பு பாருங்க. இந்த இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே நீங்க படிக்கும் போது அப்படியே ஈஸியா புரிஞ்சிடும். பாருங்க, கிராம குடியரசு. காந்தியடிகள் கிராமங்களில் தான் இந்தியா வாழ்வதாக கருதினார். தன்னிறைவு பெற்ற கிராமமாக முன்னேறுவதை அவர் விரும்பினார். அதிக அளவில் இயந்திரங்களை பயன்படுத்துதல், நகர்மயமாதல் மற்றும் தொழில்மயமாதல் ஆகியவற்றை எதிர்த்தார். சோ கிராமங்களால வந்து தன்னிறைவு அடையறதா காந்தியடிகள் விரும்பினார். ஓகேவா? சோ மத்தது எல்லாத்தையும் அவர் வந்து என்ன பண்ணார்? நகரமயமாதல், இயந்திரங்களை பயன்படுத்துதல்,
தொழில்மயமாதல் எல்லாத்தையுமே அவரு எதிர்த்தாரு. இயந்திரங்கள், காந்தியடிகள் இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் என்று வர்ணித்தார். அப்ப மிகப்பெரிய பாவம் அப்படின்னு காந்தியடிகள் வர்ணித்தது இயந்திரங்களை வர்ணித்தாரு. காந்தியடிகள் இயந்திரங்களின் தீமைகள் குறித்து விளக்க புத்தகங்கள் எழுதப்பட வேண்டும், அதன் தீமைகள் மக்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும். இயந்திரங்கள் வரம் அல்ல, மாறாக நமக்கு சாபம் என்று நாம் உணர வேண்டும். இயந்திரத்தின் தீமைகளை நாம் பார்க்க வேண்டும், அவை நம் இணக்கமான வாழ்வை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்கிறார். அப்ப காந்தியடிகள் மிகப்பெரிய பாவம் அப்படின்னு எதை வர்ணித்தார் அப்படின்னா இயந்திரங்களை வர்ணித்தார். ஓகேவா? சோ அதோட தீமைகளை சொல்றதுக்குன்னே புக் எழுதணும் அப்படின்னு சொன்னார். ஓகேவா? அடுத்து தொழில்மயம். தொழில்மயம் மனித இனத்தின் பெரும் சாபக்கேடு என்று காந்தி கருதினார். நாட்டின் திறன் முழுவதையும் சுரண்டுவதை தொழில்மயம் சார்ந்துள்ளது என கருதினார். அப்ப தொழில்மயமாதலையும் காந்தி விரும்பவில்லை. இயந்திரங்கள், நகரமயமாதல், தொழில்மயமாதல் இது எதையுமே காந்தியடிகள் விரும்பவில்லை, எல்லாத்தையுமே எதிர்த்தார். உற்பத்தி பரவலாக்கம். பாருங்க, உற்பத்தி பரவலாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திய காந்தி அது அநேக இடங்களில் சிறிய அளவிலும் அல்லது வீடுகளிலேயே உற்பத்தி நடைபெற வேண்டும் என்றும் விரும்பினார். கிராம சர்வோதயா. உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களிலோ இல்லை, கிராமங்களில்தான் என்று சொன்ன காந்தியடிகள் கிராமங்கள் தன்னிறைவு பெற்றவையாகவும் சுயசார்பு பெற்றவையாகவும் இருக்க வேண்டும் என்கிறார். அப்ப கிராமங்கள் தான் முன்னேற்றம் அடையணும், கிராமங்கள் தன்னிறைவு சுயசார்பு பெற்றவையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு? காந்தியடிகள். உடல் உழைப்பு. மனித உழைப்பின் மகத்துவம் உணர்ந்தவர் காந்தியடிகள். கடவுள் மனிதனை படைத்ததன் நோக்கமே தனக்கு தேவையான உணவை தானே நெற்றி வியர்வை சிந்தி தன் உழைப்பின் வழியால் பெற்றுக்கொள்வான் என்பதே என்ற கருத்தை நம்பினார். மனிதன் உழைப்பு என்பதே உடல் உழைப்பு தான் என்று காந்தி உறுதிப்பட கூறுகிறார். அப்ப உடல் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு என்ன காந்திகள் சொல்றாரு. ஓகேவா? சோ அதாவது இறைவன் படைச்சதே எதுக்கு? மனுஷன் அவனுக்கு தேவையானது உடல் உழைப்பை வச்சு பெற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? அடுத்து அறக்கட்டளை கோட்பாடு. தற்போதைய முதலாளித்துவ முறையை மாற்றி சமத்துவ சமூகத்தை உருவாக்குவதே அறக்கட்டளை கோட்பாடு எனப்படும். இதில் முதலாளித்துவத்திற்கு பங்கில்லை. இருப்பினும் இந்தியா சூதாட்ட முதலாளித்துவம் மற்றும் குறைகூறு முதலாளித்துவம் சார்ந்த அனுபவங்களையும் பெற்றுள்ளது. இப்ப அறக்கட்டளை கோட்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னா தற்போதைய முதலாளித்துவ முறையை மாற்றி சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதுதான் அறக்கட்டளை கோட்பாடு. அடுத்து உணவு பிரச்சனை. உணவுப் பொருட்களின் மீதான எல்லாவித கட்டுப்பாடுகளையும் காந்தி எதிர்த்தார். அத்தகைய கட்டுப்பாடுகள் செயற்கை பற்றாக்குறையை உருவாக்கும் என்றார். சோ உணவு கட்டுப்பாடுகள். ஓகேவா? இந்தியா ஒரு சமயத்தில் உணவு தானியத்திற்காக கையேந்தும் நிலையில் இருந்தது. ஆனால் தற்போது உணவு தானியம், பழங்கள், காய்கறிகள், பால், முட்டை, இறைச்சி போன்ற அதிக அளவு உணவு உற்பத்தி செய்து உலக அளவில் உயர்ந்த இடத்தில் உள்ளது. அடுத்து மக்கள் தொகை. காந்தி செயற்கையான குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை எதிர்த்தார். ஆனாலும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சுய கட்டுப்பாடு மற்றும் பிரம்மச்சரியத்தை வலியுறுத்தினார். சுய கட்டுப்பாடே மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சிறந்த வழி என்று கருதினார். சோ மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவர் சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? அதாவது செயற்கையான குடும்ப கட்டுப்பாடு இருக்கக்கூடாது, இயற்கையானதா இருக்கணும். சோ பிரம்மச்சரியத்தை கட்டுப்பாடாகவும் இருக்கணும், பிரம்மச்சரியத்தையும் ஆதரிக்கணும் அப்படின்னு யாரு சொன்னா? காந்தியடிகள் சொன்னார். அடுத்து மதுவிலக்கு. முழுமையான மதுவிலக்கை வலியுறுத்தியவர் காந்தியடிகள். மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதில்லை, மாறாக நோயை தருகிறது என்றார் காந்தியடிகள். ஓகேவா? ஒரு நிமிஷம்ங்க. இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா காந்தியடிகள் சொன்னார். ஓகேவா? சோ இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் பல மாநிலங்களின் வருவாய் மது விற்பனையை சார்ந்தது. இது நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்து ஜவஹர்லால் நேரு. நவீன இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் ஜவஹர்லால் நேரு ஆவார். சோ நவீன இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் ஜவஹர்லால் நேரு. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சராக பதவியேற்ற நாள் முதல் 1964 இறக்கும் வரை அவர் பிரதமராக பதவி வகித்தார். அவர் ஒரு மிகப்பெரிய தேசபக்தர், சிந்தனையாளர், அரசியல்வாதி. அவருடைய பொருளாதார கருத்துக்கள் அவர் ஆற்றிய எண்ணற்ற உரைகளிலிருந்தும் அவர் எழுதிய புத்தகங்களிலிருந்தும் நமக்கு கிடைக்கின்றன. அடுத்து ஜனநாயகம் மற்றும் மதச்சார்பின்மை. ஜனநாயகத்தை உறுதியாக நம்பியவர் ஜவஹர்லால்.
ஒரு நிமிஷம். ஜனநாயகம் மற்றும் மதச்சார்பின்மை. ஜனநாயகத்தை உறுதியாக நம்பியவர் ஜவஹர்லால் நேரு. அவர் பேச்சுரிமை, குடிமக்கள் உரிமை, வாக்குரிமை, சட்டத்தின் வழி ஆட்சி மற்றும் பாராளுமன்ற ஜனநாயகம் ஆகியவற்றை நம்பியவர். மதச்சார்பின்மை இந்தியாவிற்கு நேரு தந்த மிகப்பெரிய பங்களிப்பு. அப்ப நேரு தந்த மிகப்பெரிய பங்களிப்பு அப்படின்னா என்ன? மதச்சார்பின்மை. நமது இந்தியாவில் இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், புத்த மதம், ஜைன மதம், ஜொராஸ்ட்ரிய மதம், சீக்கிய மதம் போன்ற இன்னும் பிற மதங்களும் இருக்கின்றன. ஆனால் மத பெரும்பான்மையால் எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை. மதச்சார்பின்மை என்பது எல்லா மதங்களும் சமமான மரியாதை அளித்தல். அப்ப ஜனநாயகம் மற்றும் மதச்சார்பின்மை இந்தியாவிற்கு நேரு தந்த மிகப்பெரிய பங்களிப்பு. அடுத்து திட்டமிடுதல். திட்டமிடுதலை நம் நாட்டில் அறிமுகப்படுத்திய பெருமை ஜவஹர்லால் நேருவையே சேரும். சோ 5 திட்டம் இருக்கு இல்லையா, அதுதான். ஓகேவா? ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறைக்கு திட்டம் அவசியம் என்று கருதியவர். 1956ஆம் ஆண்டு மே மாதம் 2வது 5 திட்டத்தின் கருப்பொருள் மீதான விவாதத்தை பாராளுமன்றத்தில் துவக்கி வைத்து பேசினார். திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் என்கிறார். சோ 5 திட்டம் இருக்கு இல்லையா, சோ அதை அறிமுகப்படுத்தினதும் இவங்கதான். ஓகேவா? சோ திட்டமிடுதலை அறிமுகப்படுத்தியதே யாரு? ஜவஹர்லால் நேரு தான். திட்டமிடுதல் என்பது தொழில்மயமாதலோடு தொடர்புடையது. இதன் மூலம் ஒரு நாடு தன்னைத்தானே வளர்ச்சியடைய செய்து தற்சார்பினை அடைகிறது. எனவே நேரு திட்டமிட்ட வளர்ச்சி பெற இந்த யுக்தியை முன்னெடுக்கிறார். அறிவியல், ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் மற்றும் தொழில் வளர்ச்சி ஆகியவற்றில் நேருவின் பங்களிப்பு மறக்க முடியாதது. அவர் பிரதமராக பணியாற்றிய காலத்தில்தான் IIT, இந்திய தொழில்நுட்ப கழகம், ஓகேவா? IIT அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம், மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன. சோ அவர் பிரதமராக இருந்த போதுதான் IIT பல இடங்களில் தொடங்கப்பட்டது. அவர் எப்போதும் அறிவியல் மனப்பான்மையை வலியுறுத்தினார். ஜனநாயக சமதர்மம். சோ ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சமதர்மம், திட்டமிடுதல் இது எல்லாமே யாரோடது? ஜவஹர்லால் நேருவோடது. சமதர்மம் என்பது இந்தியாவிற்கு நேருவின் மிகப்பெரிய பங்களிப்பு. அவர் நம் இந்தியாவை சமதர்ம சமூகமாக கட்டமைக்க விரும்பினார். ஆனால் நேருவின் சமதர்மம் என்பது ஜனநாயக சமதர்மம். சோ நேருவின் சமதர்மம் என்னது? ஜனநாயக சமதர்மம். அடுத்து BR அம்பேத்கர். சோ இவரோட ஆண்டு பாருங்க 1891 56 வரைக்கும். ஒரு பன்முக திறன் பெற்றவர். அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை உருவாக்கிய சிற்பி, சமதர்ம காவலர், சமூக நீதி பாதுகாவலர் மற்றும் அரசின் திட்டங்களை வடிவமைத்தர் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இவருக்கு பொருளாதார அறிவு நிறைய இருக்கும். இருந்தாலுமே இவர் சட்டத்தையும் அரசியலமைப்பையும் நிறைய பண்ணதால நம்ம அதுலயே அவரை நிறைய பேசுறதாலையும் நிறைய பாக்குறதாலையும் இவரோட அந்த பொருளாதாரத்தை பத்தி அதிகமா நம்ம பாக்குறது கிடையாது. சோ இங்க அதை பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கும், நம்ம பார்க்கலாம். பாருங்க, பழங்கால இந்திய வர்த்தகம். 1915 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டப்படிப்பிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை தான் பாத்தீங்க அப்படின்னா பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படிங்கிற ஆய்வு கட்டுரை. யார் இது பண்ணாருன்னா BR அம்பேத்கர் தான் பண்ணாரு. இந்தியாவின் தேசிய பங்கீடு மற்றும் வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை. இது எப்ப அப்படின்னா முனைவர் பட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை என்ற 2 நூல்களிலும் அவருடைய பொருளாதார கருத்துக்கள் காணப்படுகின்றன. மேலும் பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, மாகாண ஏகாதிபத்திய நிதிகள் பரவலாக்கம் பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரையாக வெளியிடப்பட்டது. 1921 அம்பேத்கருடைய பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் என்ற ஆய்வுக்கட்டுரை MSc பட்டத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேலும் 1923 ரூபாயின் பிரச்சனைகள், இதுதான் ரொம்ப முக்கியமானது, ரூபாயின் பிரச்சனைகள் என்ற ஆய்வறிக்கையை ஏற்று லண்டன் பொருளாதார பள்ளி DSc பட்டம் வழங்கியது. ஆச்சரியமான செய்தி என்னவென்றால் இந்திய ரிசர்வ் வங்கியானது அம்பேத்கர் நூலான ரூபாயின் பிரச்சனைகள் மற்றும் அதன் தோற்றம் அதன் தீர்வு என்பதில் வழங்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெறப்பட்டது. ஓகேவா? சோ இந்திய ரிசர்வ் வங்கி அவர் எழுதின புக்கை வச்சுதான் கருத்தாக்கம் பெறப்பட்டது. அவருடைய பொருளாதார கருத்துக்கள் 4 தலைப்புகளில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. சோ 4 தலைப்புகள்ல பொருளாதாரம் அவர் சொல்லியிருக்காரு. என்னன்னா நிதி பொருளாதாரம். அம்பேத்கருடைய பெரும்பாலான நூல்கள் அவர் வெளிநாட்டில் தங்கியிருந்த 1913 to 1923 வரையிலான காலத்தில் எழுதப்பட்டவை. அவர் நிதி பொருளாதாரம் குறித்து நிறைய எழுதியிருக்கிறார். மாகாண நிதி பெருக்கத்தை 3 பிரிவுகளாக பிரிக்கிறார். ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம், ஒதுக்கீட்டு வரவு செலவு திட்டம், வருவாய்
மற்றும் பங்கீடு வரவு செலவு திட்டம். ஓகேவா? ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இயர் வந்திருக்கும். ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம் அப்படின்னா 1971 to 72 முதல் 1976 to 77 வரை. ஓகேவா? வருடங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒதுக்கீட்டு வரவு செலவு திட்டம், வருவாய் பங்கீட்டு வரவு செலவு திட்டம். ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நிதி பொருளாதாரம். அடுத்து வேளாண்மை பொருளாதாரம். 1918 அம்பேத்கர் இந்தியாவில் குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரையை எழுதினார். ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வத்தை போல் நிலவுடைமை ஒருங்கிணைப்பு மற்றும் நிலவுடைமை விரிவாக்கம் இவற்றிற்கிடையேயான வேறுபாட்டினை கூறினார். சமூக நீதி பொருளாதாரம். சமூக நீதி முன்னேற்றத்திற்காக சாதி மிகப்பெரிய தடையாக இருப்பதாக அம்பேத்கர் நம்பினார். சாதி சமூக பிரிவினைக்கு வழிவகுக்கிறது. தனிநபர்கள் தங்களுக்குள் வேலைகளை பரிமாறிக்கொள்ளும் வழி இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். மேலும் சாதிய முறையை சமூக பதட்டத்திற்கு காரணமாக அமைகிறது. சாதி முறை அரசியல் ஜனநாயகத்தை விடவும் சமூக ஜனநாயகத்தை விடவும் அமைப்பதில் தோல்வியடைந்திருக்கிறது என்று சொன்னார். ஓகேவா? 4வது சமதர்ம பொருளாதாரம். ஸோ ஃபர்ஸ்ட் நிதி பொருளாதாரம், 2வது வேளாண்மை பொருளாதாரம், 3வது சமூக நீதி பொருளாதாரம், 4வது பாத்தீங்கன்னா சமதர்ம பொருளாதாரம். அப்ப 4 வகையா சொல்லியிருக்காரு இல்லையா? 4வது பாருங்க, அம்பேத்கர் ஒரு சமதர்மவாதி, சமூக நீதியின் பாதுகாவலர். அவர் அனைத்து முக்கியமான தொழில்களையும் நாட்டுடைமை ஆக்க வேண்டும் என்றும் நிலத்தை அரசே நிர்வகிக்க வேண்டும் என்றும் கூட்டு வேளாண்மை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அரசே காப்பீடு வணிகம் செய்ய வேண்டும் என விரும்பினார். அனைத்து மக்களும் கட்டாயமாக காப்பீட்டு வசதி அளிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். அம்பேத்கர் மிகச்சிறந்த பொருளியல் அறிஞர் என்பதில் ஐயமில்லை. ஆனால் சட்டம் மற்றும் அரசியலில் அவரது அளப்பரிய பங்களிப்புகள் அவருடைய பொருளாதார பங்களிப்பை குறைத்து காட்டிவிட்டன. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. ஓகேங்களா? ஸோ அவர் அரசியல் சட்டம் இந்த மாதிரி மட்டும் இல்லாம பொருளாதாரத்திலையும் நிறைய பங்களிப்பு கொடுத்திருக்காரு. அது போக அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. அடுத்து ஜே.சி. குமரப்பா. ஜோசப் செல்லதுரை குமரப்பா தமிழ்நாட்டின் தஞ்சாவூரில் 1892 ஜனவரி 4 பிறந்தார். கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடியாக அறிமுகப்படுகின்ற குமரப்பா அவரது அனைத்து பொருளாதார கருத்துக்களையும் காந்தியம் என்பதன் அடிப்படையிலேயே அமைத்துக் கொண்டார். மேலும் காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தையே அவர் உருவாக்கினார். அப்ப காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கியவர் காந்தியடிகள் அப்படின்னு எழுதக்கூடாது, ஜே.சி. குமரப்பா. ஓகேவா? அடுத்து காந்திய பொருளாதாரம் அப்படின்னா ஜே.சி. குமரப்பா காந்தியின் கருத்தான கிராம தொழில் வளர்ச்சி சங்கம் ஆகியவற்றை வலுவாக ஆதரித்தார். கிறிஸ்துவ மற்றும் காந்திய மதிப்பீடுகளை உள்ளடக்கி அவர் கோட்பாடுகளை கொண்டு வந்தார். அதில் அகிம்சை கொள்கை, மனித நடத்தைகளை மையப்படுத்துதல் மற்றும் முன்னேற்றம் ஆகியவற்றை பொருள் முதல் வாதத்திற்கு பதிலாக பயன்படுத்தினார். சோசியலிசம் எடுத்துரைக்கும் வர்க்க போர் முக்கியத்துவத்தை நிராகரிக்கும் அதே வேளையில் தடையில்லா சந்தையில் உள்ள பருப்பொருள் வளர்ச்சி, போட்டி மற்றும் திறன் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் நிராகரித்தார். காந்தியும் குமரப்பாவும் மனிதனின் பொருளாதார தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமானால் சமூக பொருளாதார பிரச்சனைகள், வேலையின்மை, வறுமை மற்றும் ஆதரவற்ற நிலை ஆகியவற்றை களைய வேண்டும் என்று கூறுகின்றனர். சோ அப்ப என்ன சொல்றாங்கன்னு பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. காந்தியும் குமரப்பாவும் மனிதனின் பொருளாதார தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமானால் சமூக பொருளாதார பிரச்சனைகள், வேலையின்மை, வறுமை, ஆதரவற்ற நிலை இது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, களைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றி கொண்டே அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியராகவும் பணியாற்றி வந்தார். அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை 1935 தோற்றுவித்தார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது ஓராண்டிற்கும் மேல் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தபோது நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் மற்றும் கிறிஸ்தவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் ஆகிய புத்தகங்களை எழுதினார். சோ இவர் காந்தியத்தை இது பண்ணார். ஓகேவா? சோ காந்திய பொருளாதாரம் ஜே.சி. குமரப்பாவோடது. ஜே.சி. குமரப்பா சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா பத்திரிகையில பணியாற்றிட்டு அவங்க அகமதாபாத்ல இருக்க குஜராத் வித்யாபீடத்துல பொருளாதார பேராசிரியரா இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை 1935 தோற்றுவித்தார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது சிறை செல்லப்பட்டார். 1 வருஷம் இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா
ஓராண்டிற்கு மேல் இருந்திருக்காரு. ஸோ சிறையில பார்த்தீங்கன்னா, நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் இந்த மாரி புக் எல்லாமே எழுதியிருக்கார். ஓகேவா? அடுத்து காந்தியை பின்பற்றுபவர்கள் சுற்றுப்புற சூழலியல் குறித்து நிறைய கோட்பாடுகளை உருவாக்கினார். குமரப்பா 1930, 1940 ஆண்டுகளுக்கிடையே இது குறித்து நிறைய புத்தகங்களை எழுதினார். வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா அவர்கள் குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்து சிறப்பிக்கிறார். இந்தியாவின் பச்சை காந்தின்னு யாரு சொல்றா, யார சொல்றா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? பச்சை காந்தி அப்படின்னு குமரப்பாவை யார் சொல்றா? ராமச்சந்திர குஹா அப்படிங்கிறவர் சொல்றாரு. இவர் ஒரு வரலாற்று ஆய்வாளர். ஓகேவா? வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா குமரப்பாவை என்னன்னு சொல்றாரு? பச்சை காந்தி அப்படின்னு சொல்றாரு. இந்தியாவின் சுற்றுச்சூழலியல் குறித்து அடித்தளமிட்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறார். இந்திய திட்டக்குழுவிலும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலும் பணியாற்றி வந்த குமரப்பா வேளாண்மைக்காக தேசிய கொள்கைகள் மற்றும் கிராம முன்னேற்றம் குறித்து பல கொள்கைகளை வகுத்து வந்தார். சீனா, கிழக்கு ஐரோப்பா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் சென்று அங்கிருந்த கிராம வளர்ச்சி திட்டங்களை பார்வையிட்டு நம் நாட்டில் அமல்படுத்த முனைந்தார். ஓகேவா? இது எல்லாமே குமரப்பாவோட இன்ஃபர்மேஷன். ஒவ்வொருத்தவங்களோட இன்ஃபர்மேஷனையும் தெளிவா நோட் பண்ணி படிங்க. ஓகேவா? அடுத்து VKRV ராவ். PR பிரம்மானந்தாவின் கூற்றுப்படி சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் இந்தியாவின் தலை சிறந்த பொருளியல் அறிஞர்களாக DR காட்கில், CN வக்கீல் மற்றும் VKRV ராவ் ஆகியோரை குறிப்பிடலாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அறிஞர்கள் சிறந்த கனவுகளோடும் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்ந்து கொள்கைகளையும் திட்டங்களையும் இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக வழங்கியிருக்கின்றனர். யாரு? BR பிரம்மானந்தா இருக்கார் இல்லையா? அவரோட கூற்றுப்படி சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னும் இந்தியாவின் தலை சிறந்த பொருளியல் அறிஞர்கள் 3 பேரை சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா DR காட்கில், CN வக்கீல், VKRV ராவ். ஓகேவா? அடுத்து VKRV ராவ் ஒரு தேர்ந்த எழுத்தாளர். அவர் 3 முக்கிய கருத்துகளில் ஆர்வமுடையவராக இருந்தார். என்னென்ன அப்படின்னா தேசிய வருமானம், உணவு ஊட்டச்சத்து மற்றும் பண்டங்களின் பகிர்வு, வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் பகிர்வு. இந்த 3லையும் முக்கியமா இருந்தார். ஓகேவா? இந்த 3 கருத்துக்களிலும் ஆர்வமுடையவராக இருந்தார். அடுத்து தேசிய வருமானம் கணக்கீட்டு முறை. தேசிய வருமான கணக்கீட்டு முறையின் வாயிலாக ராவ் ஒரு நடைமுறை பொருளாதாரவாதியாக நினைவில் கொள்ளப்பட்டார். ராவ் JM கீன்ஸின் மாணவர் மட்டுமல்லாது, ஃபர்ஸ்ட் JM கீன்ஸ்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இது எங்க படிச்சிருக்கீங்கன்னு ஞாபகம் வருதா? JM கீன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை. பொருளாதாரம் நம்ம பேசிக் கிளாஸ், ஸ்டார்டிங் கிளாஸ் பார்ட் 1 பார்த்தோம் இல்லையா? அதுல நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? JM கீன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை. JM அப்படின்னா ஜான் மேனார்ட் கீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். JM கீன்ஸ்னு சொல்லலாம், ஜான் மேனார்ட் கீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 1936 வேலை வாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு அப்படிங்கிற நூலை எழுதினாரு. அதனாலதான் அவர் பாத்தீங்கன்னா அவர் நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுறார். அவரோட மாணவர் தான் பாத்தீங்க அப்படின்னா ராவ். ஓகேவா? JM கீன்ஸின் மாணவர் மட்டுமல்லாது கோலின் கிளார்க் அவர்களுடன் பணி செய்து இருக்கிறார். HW சிங்கர் கீன்சன் மாணவர்களில் சிறந்தவராக VKRV ராவ் அவர்களை கருதுகிறார். அதாவது JM கீன்ஸோட மாணவர்களையே சிறந்தவரா VKRV ராவ கருதுறவர் யார் அப்படின்னா HW சிங்கர். அடுத்து ராவின் கணக்கீட்டு முறை. பொதுவாக வளரும் நாடுகள், குறிப்பாக இந்தியாவிற்கு உகந்த தேசிய வருமான கருத்துக்கள், முன்னேறி கொண்டிருக்கும் பொருளாதார முதலீடு, சேமிப்பு, பெருக்கி ஆகியவற்றை ஆய்வு செய்தல், வளர்ச்சி குன்றிய நாடுகளின் தொழில்மயமாக்கலின் விளைவுகளை தேசிய வருவாய் இணைத்து படிக்க வேண்டும். முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றம் என்ற ராவின் ஆய்வு கட்டுரை வேலைவாய்ப்பு துறையில் மிகச்சிறந்த ஒன்றாகும். முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும். அடுத்து பன்னாட்டு உணவு உதவி. உலக வறுமையை ஒழிப்பதில் ராவ் சிறந்த கொள்கைகளை வகுத்து தந்தது மட்டுமல்லாமல் உணவுப் பொருட்களை பன்னாட்டு அளவில் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்றும் தேர்ச்சி பெற்ற பன்னாட்டு சாதனங்களின் பங்களிப்பு கருத்தையும் முன்வைத்தார். தனது பங்களிப்பு மட்டுமின்றி பன்னாட்டு உதவி மற்றும் வெளிநாட்டு வளங்களின் மூலம் உணவுக்கான நிதி வாய்ப்புகளை உருவாக்கினார். அப்ப பன்னாட்டு உணவு உதவியை யாரு செஞ்சா அப்படின்னா ராவ் செஞ்சார். ஓகேவா?
அடுத்து சமதர்மத்திற்கு ஆதரவு. இந்திய திட்டமிடலின் முந்தைய காலங்களில் ராவ் சமதர்ம இந்தியாவை வலியுறுத்தினார். அரசாங்கமே பொருளியல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் அதிகாரம் கொண்டது என்றும், பொதுத்துறை பொருளாதார வளர்ச்சியின் உச்சக்கட்டத்தை தன் கட்டுப்பாட்டின் வைத்து பொருளாதார முன்னேற்றத்தில் பெரும் பங்கு வகிக்க வேண்டும் என்ற கருத்தையும் கொண்டிருக்கிறார். ராவின் பார்வையில் தொழில்மயமாதல். ராவ் எழுதிய இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு 1936 என்ற சிறு புத்தகத்தில் இந்தியாவில் தனிநபர் வருமானம் குறைவிற்கும் தனிநபர் ஊட்டச்சத்து குறைவிற்கும் பின்வரும் காரணங்களை விளக்குகிறார். என்னென்ன காரணம் அப்படின்னு பாருங்க. முறையற்ற நில உடைமை, நிலம் துண்டாடல், நிலம் பிரிக்கப்படுதல், பயிர்களுக்கு குறைவான நீர்ப்பாசன வசதி கிடைத்தல், பேரளவு தொழில்துறை இன்மையால் வேளாண்மையில் அதிக மக்கள் தொகை அழுத்தம் ஏற்படுதல், முதலீடு இன்மை, நாணயத்தில் சுயாட்சி கொள்கையின்மை மற்றும் பணம் பற்றிய கருத்துக்களில் தங்கத்தை உடைமையாக கொள்வதை ஊக்குவிப்பது. இது எல்லாமே எதுக்கானது அப்படின்னா என்ன சொல்றாரு, தனிநபர் பாருங்க, தனிநபர் வருமானம் குறைவிற்கும் தனிநபர் ஊட்டச்சத்து குறைவிற்கும் பின்வரும் காரணங்களை விளக்குகிறார். இது எல்லாமே காரணமா சொல்றார். அடுத்து கிராம தொகுதிகள். கிராம முன்னேற்றத்திற்காக கிராம குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். ஊரக வளர்ச்சிக்காக கிராமங்கள் தொகுப்பாக ஒரே அழகாக செயல்பட வேண்டும். அதனால் கிராமங்கள் சமூக மற்றும் பொருளாதார மேம்பாடு அடையும். அக்குழுக்கள் திறம்பட சுய முன்னேற்றத்திற்கு பொதுமக்கள் பங்கேற்புடன் தங்களை வடிவமைத்துக் கொள்ளும். குழுக்கள் ஒன்றுக்கொன்று உதவி கொள்பவராகவும் அதன் மூலம் சமூக பொருளாதார தொடர்பு கிராமத்தில் அதிக வளர்ச்சியையும் ஆற்றல் மிக்க உற்பத்தியும் தன்னாக்க முறையும் அதாவது என்ன சொல்றாரு, கிராம தொகுதிகள்ல கிராம குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அதுக்குள்ளேயே இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அது முன்னேற்றத்தை அதாவது பாத்தீங்கன்னா குழுக்கள் திறம்பட முன்னேற்றங்கள் சுய முன்னேற்றம் இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே இருக்கு. ஓகேவா? அடுத்து முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி. முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையான தொடர்பு 1951 என்ற ராவ் அவர்களின் புத்தகம் பேரியல் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு வழங்கியது. அவர் எழுதிய புத்தகத்துல இது பேரியல் பொருளாதாரத்துல குறிப்பிடத்தக்க பங்கு அளித்தது. சிந்தனையாளர், ஆசிரியர், பொருளாதார ஆலோசகர் மற்றும் நேரடி கொள்கை வடிவமைப்பாளர் என்ற பார்வையில் ஜே.எம். கீன்ஸின் அடிகளை பின்பற்றியவர். ஓகேவா? ஜே.எம். கீன்ஸ் அவரோட ஆசிரியர், அவரோட அடிகளை பின்பற்றியவர். நிறுவன கட்டமைப்பாளர். ராவ் தேசிய அளவிலான 3 ஆராய்ச்சி நிறுவனங்களை உருவாக்கினார். அவை டெல்லி பொருளாதார பள்ளி, பொருளாதார வளர்ச்சி கழகம், சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம். டெல்லி பொருளாதார பள்ளி டெல்லியிலையும், பொருளாதார வளர்ச்சி கழகம் டெல்லியிலையும், சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் பெங்களூர்லையும் அமைத்தார். அடுத்து பாருங்க, அமர்த்தியா குமார் சென். நோபல் குழு சென்னின் பங்களிப்பை பற்றி குறிப்பிடும் போது அவருடைய சமூக தெரிவு கொள்கை, வளர்ச்சி பொருளாதாரம், வறுமை மற்றும் பஞ்சங்கள் பற்றிய ஆய்வு மற்றும் உரிமங்கள் திறன் முன்னேற்றம் பற்றி கருத்து 1998 ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. வறுமை மற்றும் பஞ்சம். சென்னின் வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய ஓர் கட்டுரை சிறந்த ஒன்றாக இருக்கிறது. எந்த வருஷம் எழுதினது? 1981. அவருடைய புத்தகத்தில் பல்வேறு பஞ்சங்கள் பற்றி ஆய்வு செய்து அவற்றின் உண்மையான காரணங்களை எடுத்து காட்டியிருக்கிறார். வறுமை பற்றிய பல்வேறு விளக்கங்களை ஆராய்ந்து முழு வறுமை மற்றும் அது தொடர்புடைய வறுமை ஆகியவற்றை பற்றி காரணங்களை கூறி கவனத்தை ஈர்க்கிறார். முழு வறுமை, தொடர்புடைய வறுமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போக வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. 1981 எழுதியிருக்காரு. ஓகேவா? அடுத்து வறுமை மற்றும் சமத்துவமின்மை. சென் இந்தியாவில் வறுமை மற்றும் சமத்துவமின்மை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். வருமான பகிர்வு மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களின் நுகர்வு ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது சென் அவர்களின் முக்கிய கருத்தாகும். திறன் பற்றிய கருத்து. பொருட்கள் அல்லது பயன்பாடுகளை விட திறன்களை வளர்ப்பது பற்றிய சென்னின் கருத்து முக்கியமானவையாக கருதப்படுகிறது. சென் அவர்களின் கருத்துப்படி திறன் என்பது அடிப்படை கச்சா பொருட்கள் மக்கள் நலத்திற்காகவும் மாற்றியமைப்பதாகும். அடுத்து உரிமைகள். ஊட்டச்சத்து உணவு, மருத்துவம், உடல்நல பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு, பஞ்சத்தின் போது வழங்கப்படும் உணவு ஆகியவை நமது உரிமைகளாக மாற வேண்டும் என்று சென் கருதினார். இத்தகைய உரிமைகளை வழங்குவதில் ஏற்பட்ட தோல்வியே பஞ்சம் ஏற்படுவதற்கு காரணமாகும். என்னென்ன உரிமைகள்?
ஊட்டச்சத்து உணவு, மருத்துவம், உடல்நல பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு, பஞ்சத்தின் போது வழங்கப்படும் உணவு இது எல்லாமே உரிமைகளாக மாற வேண்டும். உரிமைகள்னா கண்டிப்பா குடுத்தாகணும்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப அந்த உரிமைகள் வரல அப்படின்னா, அதுல வழங்கல அப்படின்னா, அந்த இடத்துல தான் பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு அவரு சொல்றாரு. அடுத்து தொழில்நுட்ப தெரிவு. மூலதன செறிவு நுட்ப முறையில் உழைப்பாளர்கள் உபரியாக உள்ள பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது கடினம் என்று தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தில் சென் குறிப்பிடுகிறார். முடிவாக அமர்த்தியா சென் பொருளியல் அறிஞர் மட்டுமல்ல, நன்னெறி தத்துவ அறிஞரும் ஆவார். அவர் சுதந்திரத்தை நேசிப்பவர் மற்றும் மனிதநேய ஆதரவாளர். அவர் ஏழைகளை குறித்து அதிக அக்கறை எடுத்துக் கொள்வார். மேலும் அவர்களை இரக்கத்திற்கு உரியவர்களாக பார்க்காமல் உரிமைகள் வழங்கப்பட அதிகார உரிமைகள் கொண்டவர்களாக பார்க்க வேண்டும். அதிகாரம் வழங்குதல், கல்வி, உடல்நலம், ஊட்டச்சத்து, பாலின சமநிலை, துன்பம் நேரும் காலங்களில் பாதுகாப்பு ஆகியவை வழங்கப்பட வேண்டியவர்களாக கருதுகிறார். இவர்கள் எல்லாம் என்ன சொல்றாரு? ஏழைகளை இப்படியெல்லாம் பார்க்கணும். ஏழைகளை வந்து இரக்கத்தை கொண்டு பார்க்காதீங்க. அவங்க வந்து உரிமைகள் வழங்கப்பட அதிகார உரிமைகள் கொண்டவர்கள். அதிகாரம் வழங்குதல், கல்வி, உடல்நலம், ஊட்டச்சத்து, பாலின சமநிலை, துன்பம் நேரும் கால பாதுகாப்பு இது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது. அது இரக்கத்தின் பால் கொடுக்கப்பட வேண்டியது கிடையாது அப்படின்னு சொல்லி சென் சொல்றாரு. ஓகேவா? சோ இதோட பாத்தீங்கன்னா இந்த இது முடிஞ்சது. அடுத்து பாத்தீங்கன்னா தொகுப்புரை தான். இந்த பாடத்துல என்னென்ன படிச்சோம் அப்படிங்கிறது தான் இருக்கும். சோ என்னென்ன படிச்சோம் அப்படிங்கறத ரீகால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே பாயிண்ட்ஸ் போட்டு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க ரீகால் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ இது அந்த இடத்துல நம்ம என்னென்ன பார்த்தோம்? வளர்ச்சி, முன்னேற்றம் அதற்கானது பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொருத்தரும் திருவள்ளுவர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட இன்ஃபர்மேஷனும் பார்த்தோம் இல்லையா? சோ அடுத்து உங்களுக்கு வந்து மேம்பாடு பத்தி தனியா ஒரு இயல் இருக்கும். 11th பாத்தீங்கன்னா யூனிட் 9 இருக்கும். ஓகேவா? சோ அந்த யூனிட் 9 அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை ஃபுல்லாவே நோட் பண்ணுங்க. ஓகேவா? சோ நோட் பண்ணி நீங்க அடுத்து ரீகால் பண்ணும்போது எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே தெளிவா புரியும். ஸோ ஃபுல்லா பேராகிராஃபா நோட் பண்ணாம பாயிண்டா நோட் பண்ணுங்க. அது இன்னுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ அடுத்த கிளாஸ் பார்க்க முன்னாடி இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸ் நம்ம வந்து யூனிட் 9 11th யூனிட் 9 பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.